ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ரோ செல்வா. இந்த மாலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வகுப்பு ஒரு சிறப்பு வகுப்பாக நம்முடைய பதிவில் 25வது வகுப்பாக இடம்பெறுகிறது. நாம் பஞ்ச அங்கங்களில் தொடர்ச்சியாக வாரம், திதி, நட்சத்திரம், யோகம் இவற்றையெல்லாம் பார்த்து அடுத்ததாக இன்றைய வகுப்பிலே 25வது வகுப்பு கரணம் என்ற ஒரு தன்மையை பார்க்க இருக்கிறோம். இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய வகுப்புல நம்ம ரெண்டு விஷயங்களை சொல்ல போறோம். கரணத்தை பத்தி பேச போறோம். அந்த கரணத்தோடு உதாரண ஜாதகங்கள், அதாவது நாம் ஏற்கனவே இந்த பஞ்ச அங்கங்களை எவ்விதமாக ஆய்வு செய்தோம், அதன் விளக்கங்களை எல்லாம் என்னென்னலாம் பேசணும், அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய உதாரண ஜாதகத்தில் உங்களுக்கு என்னென்ன தோன்றுகிறது அல்லது எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷன் மாதிரி செய்ய போறோம். இப்போ பஞ்ச அங்கங்களில் 5வது நிலையான கரணங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல வாரத்துக்கு சூரியனை சொன்னோம், திதிக்கு சந்திரனையும் சுக்கிரனையும் சொன்னோம், அடுத்து நட்சத்திரத்திற்கு புதனை சொன்னோம், அடுத்து போன வாரம் பார்த்த யோகத்துக்கு நம்ம குருவை சொன்னோம், அதாவது ஆகாயத்தை சொன்னோம். அடுத்தது இந்த 5வது நிலைக்கு நிலம். இது செவ்வாய் மற்றும் சனி ஆதிக்கம் கொண்டது. ஏன்னா உழைப்பின் தத்துவத்தை குறிக்கக்கூடியது நிலம். அப்போ உழைப்பின் சிகரங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், சனி. இந்த ரெண்டு கிரகங்கள் தான் ஒரு மனிதனின் உழைப்பின் தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்களாக, முதன்மை கிரகங்களாக சொல்லப்படுது. இப்போ ஏனைய கிரகங்கள்லாம் உழைப்பின் தத்துவத்தை சொல்லாதா அப்படின்லாம் கிடையாதுங்க. எல்லா கிரகங்களும் உழைப்பின் தத்துவத்தை சொன்னாலும் கூட கடினமான உழைப்புக்கு காரகர்கள் அப்படின்னா அந்த செவ்வாயும் சனியும். பஞ்சாங்கத்தில் கரணங்கள் என்பவை ஒரு திதியின் பாதி அளவை அளவிடக்கூடிய கால அலகுகள் ஆகும். திதியை நம்ம 12 பாகை அளவுகள் சொல்றோம் திதிக்கு. அதுல பாதி கரணம் அப்படிங்கிறது. சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ஒரு திதியின் பாதி தூரத்தை கடக்கும் காலமே கரணம் எனப்படுகிறது. மொத்தம் 11 கரணங்கள் உள்ளன. இவற்றில் சில சுபமானவை, சில அசுபமானவை. ஒவ்வொரு கரணமும் அதன் தன்மைக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய உகந்ததா இல்லையா என்பதை உணர்த்துகிறது. திதி என்பது ஒரு மனிதனின் மன ஓட்டத்தை உடல் மற்றும் மனம் சார்ந்து நீரின் தத்துவத்தில் வெளிப்படுத்துகிறது. அது நம்ம முழுமையான அந்த பாகை அளவு 12 பாகையா சொல்றோம். அதுவே கரணம் என்பது அந்த மனிதன் தன் இலக்கை அடைய செய்யக்கூடிய செயலையும் அதற்கான உடல் உழைப்பையும் தீர்மானிக்கிறது. இது நிலத்தத்துவத்தின் வாயிலாக ஒருவரின் உழைப்பின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்ப இந்த கரணம்ங்கிறது திதியின் பாதி அளவு கொண்டது அப்படிங்கும் போது பாருங்க, திதி நாம சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் சொல்லியிருக்கோம். அப்போ ஒருவருக்கு கரணம் நன்றாக இருந்தாலும் திதி ஒருவருக்கு சிறப்பு இல்லாமல் ஒரு அசுப திதியாக இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அவர்கள் பிறந்த திதியில் அசுப திதியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, ஆனா கரணம்லாம் நல்ல கரணத்துல தான் சார் பிறந்திருக்காங்க அப்படின்னாலும் அவர்களின் சிறந்த செயலுக்கு அவர்களின் அந்த சந்திரன் என்ற மனம் என்பது சப்போர்ட் குறைவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்பிட்டா ஒரு மறைவா உங்களுடைய ஆய்வுக்கு நீங்க பயன்படுத்தி பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்த கரணம்ங்கிறது ஒரு மனிதனுடைய இலக்கை, இந்த பிறவியில எதை நோக்கி அவருடைய இலக்கு இருக்கிறது, அவர் எதற்காக தன்னுடைய உடலையும் மனதையும் இணைத்து தன்னுடைய செயலருக்கு இந்த நில தத்துவத்தின் வாயிலா செய்ய போறாரு அப்படிங்கிறத உணர்த்துதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. கரணம் அப்படிங்கிறது 11 நிலைகள் கொண்டது. பவம், பாலவம், கௌளவம், கைத்துளை, கரசை, வனிசை, பத்திரை. 7 கரணங்கள். இது ஒரு செட் ஆஃப் கரணம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் நான் தனித்தனி பிரிச்சு போட்டிருக்கேன். அடுத்த செட் ஆஃப் அப்படிங்கிறது 8, 9, 10, 11ங்கிறது சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம். இதுல சில நூல்கள்ல இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆப் எல்லாமே சுபம் அப்படின்னு சொல்றாங்க. சில நூல்கள்ல இந்த 4ம் அசுபம் அப்படின்னு சொல்றாங்க. சில நூல்கள்ல
ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 கரணம் மட்டும்தான் சுபம். இந்த ஏனைய 4 மற்றும் இந்த 2 இந்த 6 கரணங்கள் அசுப கரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அனுபவத்தில் இந்த பத்திரை கரணம் முதற்கொண்டு கிம்ஸ் துக்கணம் வரையான இந்த 5 கரணங்கள் அசுபத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் அதிலும் ரொம்ப அதிகப்படியான அசுப கரணங்களாக இந்த 4 கரணங்கள் குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு பாயிண்ட். அடுத்ததாக இந்த 7 கரணங்களும் வரிசை கிரகமாக சுழற்சி முறையில் வரக்கூடியதாக இருக்கும். அப்படி சுழற்சி முறையில் வரக்கூடிய கரணங்களை அப்படிங்கிறதுனால தான் இந்த 7 கரணங்களை நாங்கள் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன். அடுத்து இருக்கக்கூடிய இந்த 4 கரணங்கள் அப்படிங்கிறது இது ஸ்திர கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சர கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்க இருக்கிறோம். இந்த 11 கரணங்களை இந்த வரிசை கிரகமா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இது என்னுடைய அடிப்படையில தான் சொல்ல பழகிக்கணும். இங்க நான் எப்படி டேபிள்ல கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்க பிரித்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க. 11 ஒரே சீக்வன்ஸ்ல மனப்பாடம் பண்றதை காட்டிலும் இந்த 7 இந்த 4 அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்களா பல இடங்களில் பலன் பார்ப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே எப்படி சொன்னோம், நட்சத்திரத்துக்கு சொன்னோம், திதிக்கும் சொல்லியிருக்கோம், நாமயோகத்துக்கும் சொல்லியிருக்கோம். அதே போலதான் இதையும் சீக்வன்ஸா பிரிச்சிங்க. இந்த கரணம் அப்படிங்கிறது கணக்கீடு அப்படின்னா பஞ்சாங்க கணக்கீட்டில் கரணங்கள் என்பவை ஒரு திதியின் சரிபாதி அளவை குறிப்பவை. மொத்தம் உள்ள 60 கரணங்களில் 11 வகைகள் உள்ளன. இவை எவ்வாறு திதிகளுடன் இணைந்து வருகின்றன என்பதை சுருக்கமாக பார்ப்போம். கரணங்களின் வகைப்பாடு அப்படிங்க பார்க்கும்போது சரகரணங்கள் பவம், பாலவம், கௌளவம், தைத்துளை, கரசை, வனிசை, பத்திரை இவை சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் வருபவை. ஸ்திர கரணங்கள் சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ் துக்கணம் இவை ஒரு மாதத்தில் ஒரு முறை மட்டுமே குறிப்பிட்ட திதிகளில் நிலையாக வருபவை. இதுல ஒரு திதியின் முதல் பாதி அப்படிங்கக்கூடிய 0 முதல் கொண்டு 6 பாகை வரை இந்த முதல் 50% என்பது பூர்வார்த்த கரணம் அப்படின்னு அந்த தன்மையை சொல்லுவாங்க. இரண்டாவது பாதி 6 பாகையிலிருந்து 12 பாகை வரை திதியின் மீதி அடுத்து இருக்கக்கூடிய 50% பரார்த்த கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதத்தின் 60 கரணங்கள் 30 திதி என்ற அடிப்படையில எப்படி அடுக்கப்படுகின்றன என்பதை எளிமையான ஒரு வரிசை மூலம் புரிந்து கொள்ளலாம். நான் அடுத்தது உங்களுக்கு ஒரு சார்ட்டும் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கரணம் அப்படிங்கிறது தொடக்கம் அப்படிங்கிறது நிலையானது. அதாவது மாதத்தின் முதல் கரணம் எப்பொழுதும் ஒரு ஸ்திர கரணமா வரும். அதுதான் சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதியில் வரக்கூடிய பாதி, அதாவது முதல் பாதி கிம்ஸ் துக்கணம் அப்படிங்கிறது வரும். இது ஸ்டாண்டர்டுங்க. எப்பவுமே வளர்பிறை அப்படின்னு வரக்கூடிய அமாவாசை முடிந்து அடுத்து வரக்கூடிய பிரதமை முதல் திதியில் முதல் பாகம் 2 பாகத்துல முதல் பாகம் கிம்ஸ் துக்கணம் மட்டும்தான் வரும். கிம்ஸ் துக்கணத்தை தொடர்ந்து அடுத்து சர கரணங்களின் சுழற்சியாக ஆரம்பிக்கும். அதாவது பிரதமையின் 2ஆம் பாதியில் தொடங்கி தேய்பிறை சதுர்தசியின் முதல் பாதி வரை மொத்தம் 56 கரணங்கள் சரகரணங்களாக வரும். 56 கரணம் வந்துட்டே இருக்கும். பவம், பாலவம், கௌளவம், தைத்துளை, கரசை, வனிசை, பத்திரை. அதனாலதான் நம்ம அதில் வந்து 7 கரணங்களே உங்களுக்கு முதல்ல அட்டவணையில காட்டணும். காரணம் இவங்க தான் ரிப்பீட்டடா சர வரிசையில வந்துகிட்டே இருப்பாங்க. இது பத்திரை முடிந்த பிறகு மறுபடியும் பவத்துக்கு போயிடும். மறுபடியும் பவத்திலிருந்து பத்திரை வரைக்கும் வரும். பத்திரையிலிருந்து மறுபடியும் பவம் வந்துடும். இப்படியே 56 கரணங்கள் பத்திரை வரைக்கும் வந்து முடியும். இந்த முடிவு பகுதி வரும் பொழுது இந்த முடிவு பகுதி மறுபடியும் அமாவாசை, அதாவது பௌர்ணமி முடிந்து அமாவாசை மறுபடியும் வரும் இல்லைங்களா ஒரு மாதத்தின் முடிவுல. அந்த மாதத்தில் வரக்கூடிய முடிவு கடைசி இந்த 3 கரணங்கள் மீண்டும் ஸ்திர கரணங்களாக அமையும். கிருஷ்ண பட்ச சதுர்த்தி அதாவது தேய்பிறை 14வது திதி இதனுடைய 2வது பாதி சகுனியாகவும், அமாவாசை முதல் பாதி சதுஸ்பாதமாகவும், அமாவாசை 2ஆம் பாதி நாகவமாகவும் வந்து முடியும். இதுதான் கரணங்கள் 30 திதிகளில் அடைவு செய்யக்கூடிய விதிமுறைகள்.
இப்போ நான் இந்த வாய் வார்த்தையிலையும் எழுத்து வார்த்தையிலும் சொன்னதுனால உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அடுத்து உங்களுக்கு சார்ட் ஒன்று போட்டு காட்டுறேன். அதில் உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். நல்லா இதை கவனிங்க. வளர்பிறை, தேய்பிறை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். திதி படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கிறோம், மறந்துருக்க கூடாது. பிரதமை முதல் கொண்டு துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, பௌர்ணமி அப்படிங்கிறது 15வது தேதி முடியுது. இதெல்லாம் வளர்பிறை. அடுத்தது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறை ஸ்டார்ட் ஆகுது. பிரதமை முதற்கொண்டு வரிசை கிரமமாக அமாவாசையில முடியும். இப்ப இந்த கர்ணம் அப்படிங்கிறதுடைய நிலையானது இந்த பிரதமையின் முதல் திதி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமை திதியின் முதல் பாதி என்பது எப்பவுமே கிம்ஸ்துக்கன கரணமா தாங்க இருக்கும். இது நிலையானது. அதனாலதான் இதை ஸ்திர கரணம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வரக்கூடிய 2வது பாதி வருது இல்லைங்களா, பிரதமி திதியின் அடுத்த பாதி இருக்கு இல்லையா, இந்த அடுத்த பாதியில பவம் ஆரம்பிக்கும். பவம், பாலவம், கௌளவம், தைத்தூளம், கரசை, வனிசை. இந்த விஷ்டிங்கிறது பத்திரைங்க. பத்திரை, விஷ்டி 2 பேர்லயும் அதை அழைப்பாங்க. அதை பத்திரை கரணம்னு படிக்கலாம், விஷ்டின்னு படிக்கலாம். இப்போ இந்த 7 கரணமும் வரிசைப்படி அப்படியே வரும். இந்த பத்திர கரணம் முடிஞ்ச பிறகு இகைன் மறுபடியும் பவம், பாலவம் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். 56, அதாவது இங்க இருக்கக்கூடிய திதி முடிவு வரும் பொழுது இந்த சதுர்த்தசியில் முதற் பாதி இருக்கு இல்லைங்களா, இந்த முதற் பாதி என்பது 56வது கரணமா முடியும். 56வது கரெக்டா பத்திர கரணத்துல முடியும். அததான் முடிவு நிலையானதுன்னு சொல்லி, இந்த பத்திரைக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தசியின் 2ஆம் பாகம் என்பது கரெக்டா சகுனி கரணமா வருங்க. இந்த அமாவாசை திதி இருக்கு இல்லைங்களா, அமாவாசையில முதல் பாதி சதுஸ்பாதம், 2ஆம் பாதி நாகவம். ஒருத்தர் அமாவாசையில பிறக்கிறாங்க அப்படின்னா, அமாவாசையின் முற்பகுதியில ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவர் கண்டிப்பா சதுஸ்பாதம் கரணம் தான், அடிச்சு சொல்லிடலாம். இப்ப இங்க நடுவுல இருக்கிறது வளர்பிறை தேய்பிறைங்கன்னா நம்ம கணக்கு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். ஆனா வளர்பிறையில ஒருத்தர் பிரதமையில பிறக்கிறாங்க அப்படின்னா, பிரதமையில பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிம்ஸ் துக்கணம் தான் அவருக்கு, அடுத்தது பவம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிடலாம். இதையும் ஈஸியா சொல்லிடலாம். மற்றதெல்லாம் நம்ம கணக்கு போடணும், கால்குலேட் பண்ணணும். இந்த 56 கணக்கு போட்டு நம்ம கணக்கு போட்டுட்டு வரணும். அந்த வகையில அமாவாசையின் முதல் பாதிங்கிறது சதுஸ்பாதம், அமாவாசை 2ஆம் பாதிங்கிறது நாகவகரணம். அப்போ இங்க பாருங்க, இதுல 3, இங்க 1, கிம்ஸ் துக்கணம் 4. அப்ப இந்த 4 கரணமும் ஸ்திர கரணம், நிலையான கரணங்கள் அப்படிங்கிறது இதை சொல்றோம். இவர்கள் அப்படியே இங்க இருந்து அடுத்தது இங்க நிலை பெறதுனால இந்த 4 பேரையும் ஸ்திரமா இங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். 56 தடவை அப்படியே இந்த 7 பேர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. அது முடிந்த பிறகு இந்த சதுர்தசியும் அமாவாசையும் நீங்க எளிமையா ஞாபகம் வச்சுங்க. சதுர்தசிக்கு பிறகு வரக்கூடிய 2ஆம் பகுதி சதுஸ்பாதம், அமாவாசைக்கு முன்பகுதி பின்பகுதி அப்படிங்கிற கணக்கு வச்சுங்க. சாரி, சதுர்தசிக்கு சகுனி, அமாவாசைக்கு முன்பாதம் சதுஸ்பாதம், 2ஆம் பாதம், 2வது பாகம் நாகவம். இங்க டவுட்டே கிடையாது, கெமிஸ்ட் துக்கணம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வருது, அடுத்ததுல வரிசையா வந்துடுது. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். இன்னும் டீட்டெயில்டா இங்க காட்டியிருக்கேன் பாருங்க. வளர்பிறை பிரதமை ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாருங்க கெமிஸ்ட் துக்கணம் வந்துருச்சு, 2வது பார்ட்ல பவகரணம் வருது. அப்போ வளர்பிறை பிரதமை திதி அப்படிங்கிறது ஒரு ஸ்திர கரணமும் ஒரு சரகரணமும் இணைந்தது. அதிலிருந்து இந்த கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரையில திரையோதசி திதி வரைக்குமே எல்லாமே முழுமையா சர கரணமாக வந்துட்டு இருக்கு. இந்த கடைசியா இருக்கக்கூடிய தேய்பிரை சதுர்தசி மட்டும் ஒரு சரம் ஒரு ஸ்திரம் மிக்ஸ் ஆகுது. அமாவாசை முழுக்க முழுக்க ஸ்திர கரணமாக இருக்கு. அப்போ அமாவாசைக்கு அப்படிங்கும்போது கரணத்தின் அடிப்படையில இரண்டு பிரிவுகளுமே ஸ்திரமா வருது அப்படிங்கறது நீங்க கவனிக்கணும்.
அப்போ அமாவாசைக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறது. அதனாலதான் முன்னோர்கள் அமாவாசையின் செயல்பாடுகளுக்கு சில சூட்சமமான செயல்பாடுகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அதற்குள்ள போய் நிறைய ஆய்வுகள் எல்லாம் செய்ய முடியும். இப்போ இந்த சுபம் அசுபம் அப்படிங்கிற பிரிவுங்கிறது ஒவ்வொரு மூல நூல்களிலும் ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. இதுல பெரும்பாலும் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பத்திரையில இருந்து கிம்ஸ்தூக்கணம் வரைக்குமே அசுபம் அப்படின்னு தான் இண்டிகேட் பண்றாங்க. அதுல குறிப்பா சில பேர் என்ன சொல்றாங்க, சகனியில இருந்து கிம்ஸ்தூக்கணம் வரைக்கும் அசுபம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, வளர்பிறையின் முதல் பங்கு கிம்ஸ்தூக்கணமா வர்றதுனால அது அசுபமா எடுத்துக்க வேண்டியதில்லை, அதையும் சுபத்திலே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஓரளவு அனுபவங்கள்ல கிளாரிபிகேஷன்ல பார்த்துட்டு இந்த நாளை மட்டும் நம்ம வந்து அசுபமா கணக்கில் எடுத்து நான் கொடுத்துருக்கிறேன். ஒருவர் பவ கரணத்தில் பிறக்கிறார் எனும் பொழுது அந்த பவ கரணம் சுபமான காரியங்களை தொடங்குவதற்கு, புதிய தொழில்களை ஆரம்பிப்பதற்கு நல்லது, வெற்றி கிடைக்கும். இப்போ பவம் பவன் இது எல்லாமே ஒரே மீனிங் தாங்க வரும். நிறைய இடத்துல பாருங்க, ஆனந்த பவன், ஆரிய பவன் அல்லது பவம் அப்படின்னு நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க. அப்ப என்னன்னா, அதற்கு அதிகப்படியான ஒரு சுபத்துவத்தை அந்த பவகரணம் சொல்றதுனால அந்த பவம் பவன் அப்படிங்கிற மாதிரியான பெயர்களை எல்லாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இணைத்தார்கள். இது ஒரு சுப கரணமாக சொல்லப்படுது. அடுத்தது பாலவ கரணம். சுப காரியங்களுக்கு உகந்தது, புதிய முயற்சிகள், கலை சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது, இதுவும் சுப கரணம். அடுத்து கௌளவ கரணம். உறவுகளை மேம்படுத்தவும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் உகந்தது, வாக்குறுதிகள் கொடுக்கலாம், இதுவும் சுபகரணமாக சொல்லப்படுது. தைத்துளம் அப்படிங்கிறது சுப காரியங்களுக்கும் சுலபமான வேலைகளுக்கும் நல்லது, வீடு கட்டுதல், பயணம் போன்றவற்றுக்கு உகந்தது. ஏன்னா நம்ம வந்து கரணத்தை வந்து செயல்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுனால, நாம இன்னைக்கு ஒரு செயல் கோச்சார ரீதியில தொடங்குறோம் அப்படின்னா, அந்த தொடங்கக்கூடிய அந்த நேரம், நாள், பல நிலைகளை நம்ம ஆய்வு செய்யறோம். கிழமையை பார்க்குறோம், திதியை பார்க்குறோம், நட்சத்திரம் பார்க்குறோம், யோகத்தை பார்க்குறோம், அது போக ஹோரை பார்க்குறோம், நல்ல நேரம் பார்க்குறோம். எல்லாமே பார்த்தாலும் கூட அந்த செயலின் வீரியம் எப்படி இருக்கும், தன்மையின் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறது, கரணத்தையும் இணைத்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து கரசை அப்படிங்கிறது வேளாண்மை, கால்நடைகள் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்ற நிலைத்தன்மை தேவைப்படும் காரியங்களுக்கு உகந்தது, இதுவும் சுபத்தன்மையை குறிக்கிறது. அடுத்தது வணிசை அப்படிங்கிறது வியாபாரம், வணிக ஒப்பந்தங்கள், பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், முதலீடுகளுக்கு மிகவும் நல்லது, இதுவும் சுபமாக சொல்லப்படுது. அடுத்து பத்திரை கரணம். இதனை விஷ்டி கரணம் என்றும் அழைப்பார்கள். இது அசுபமான கரணமாக சொல்லப்படுது. எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது, சண்டை சச்சரவுகள், துரதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கடன் வாங்குவதோ கொடுப்பதோ கூடாது. சகுனி கரணம். எதிரிகளை வெல்லவும், சட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும், சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் நல்லது. இது பாருங்க, அசுப கரணம் அப்படின்னு சொன்னாலும் சில நெகட்டிவான வேலைகளுக்கு இந்த கரண நாள் நேரத்தை பயன்படுத்துவது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சதுஸ்பாதம். மிருகங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள், சிகிச்சை, பாதுகாப்பு பணிகளுக்கு நல்லது. அப்போ அசுபமாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை எல்லாம் அந்த கரணத்தில் செய்யலாம். நாகவம் அசுபமானது, கடன்கள் வாங்குவதற்கோ புதிய முயற்சிகளுக்கோ உகந்தது அல்ல, நாகதோஷ நிவர்த்திக்கு நல்லது. இப்போ நாகதோஷத்துக்கு பரிகாரம் செய்ய போறேங்க, அதற்கு நிவர்த்திக்காக சில ஆலயங்களுக்கு செல்ல போறேங்க அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த நாகவகரண நேரத்தில் செய்வது சிறப்பு கொடுக்கும். நாகவகரணம் எப்போ வரும், அமாவாசை அன்னைக்கு தான் வரும். ஸோ அப்போ அதற்கு ஏற்றது போல நம்ம வந்து அமாவாசையில அது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத எளிமையா புரிஞ்சுக்கலாம். நாகவகரணம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லைங்க, சதுஸ்பாத கரணம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்படின்னா, அமாவாசை திதியில இந்த மாதிரி சர்ப்பதோஷம், நாகதோஷம் இது மாதிரியான பரிகாரங்களுக்கு அமாவாசையில் செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்க வலிமையானது பித்ரு கர்ம அனுஷ்டானம் அப்படின்னு சொல்றதுனாலதான் பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாதம் அமாவாசை ஆனாக்க பித்ருக்களுக்கு வந்து வழிபடுறது, பித்ருக்களுக்கு அதற்குண்டான தர்ப்பண பூஜைகள் எல்லாம் கொடுக்கறது செய்யறோம். ஸோ அப்படி செய்யும் பொழுது
நாகதோஷம் உட்பட எந்த தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்றதுனால அதை நம்ம பொதுவா எடுத்து செஞ்சிடறோம். பொதுவா அமாவாசை இந்த பரிகாரங்கள் செய்வதற்கு சிறந்த திதியாக சொல்லப்படுது. அதற்கு காரணம் அதற்குள் இருக்கக்கூடிய இந்த கரணங்களும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜோதிடர்களாகிய நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இதற்கு விலங்குகள் அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே போல இதற்கும் தேவதைகளை சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இதனுடைய தன்மைகள்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கறனால இதனுடைய சாயலில் ஒரு விலங்கையும் அதனுடைய தன்மைகளை ஒட்டிய தேவதைகளையும் கொடுத்திருக்காங்க. இப்ப பவம் அப்படிங்கும்போது அதற்கு ஆளுமை, வேகம், கம்பீரம் அதிகமாக உண்டு அந்த கரணத்திற்கு. அப்ப இந்த ஆளுமை, வேகம், கம்பீரம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சின்னமாக விலங்காக சிங்கம் இருக்கிறதுனால இதற்கு சிங்கம் என்ற ஓமையை இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ பவகரணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு சிங்கம் போன்ற ஆளுமை இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு கிரகமாக சூரியனை சொல்றோம். தேவதையாக இந்திரன், நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகள். இவர்களை வணங்கும் பொழுது இந்த பவகர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரும் என்று புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாலவ கரணம். பாலவ கரணம் அப்படிங்கிறது ஆக்ரோஷம், ஷார்ட் டெம்பர் ஆயிடுவாங்க. ஒருத்தர் பாலவ கரணத்துல பிறந்திருக்காங்கன்னா என்னங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆயிடுவாங்க, பிரைவேசி எதிர்பார்ப்பாங்க, ஒரு குறிக்கோளை கையில் எடுத்துட்டாங்கன்னா அந்த குறிக்கோளை நோக்கி தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி பலன்களை சொன்னீங்களா எக்ஸாக்டா அப்படிதான் இருக்கும் எங்களுக்கு. அதே போல சிங்கத்தை மையமாக கொண்டு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் பவகர்ணத்துல பிறந்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா எக்ஸாக்டா அப்படியே எங்களுடைய செயல்களுக்குள் அதெல்லாம் இருக்கும். செயல்கள்ல வந்து அவர்களுக்கு இதெல்லாம் வெளிப்படும், கண்டிப்பா வெளிப்படும். ஆக்ரோஷம், தனித்தன்மை, தைரியம், மேக்சிமம் பிரைவேசி விரும்புவாங்க. இந்த பாலவ கர்ணத்துல இருக்கீங்கன்னா பிரைவேசியை ரொம்ப விரும்புவாங்க. பவகர்ணத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆற்றல் கொஞ்சம் பிரைவேசியை எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது கௌரவம், பன்றி. விடாமுயற்சி, எதையும் தாங்கும் திறன், இந்த செயல்களில் இவர்கள் தீவிரம் காட்டுவதால் இதை பன்றி என்ற விலங்கிற்கு ஒப்பீடு செய்கிறார்கள். சார் என்ன சார் கௌரவக்காரனா நான் பன்றி மாதிரி இருப்பனா அப்படிங்கிற மாதிரி புரியக்கூடாது. அதனுடைய செயல்பாடுகளில் இந்த பன்றி என்ன பண்ணுன்னா அந்த மூக்கை வச்சு தேடும், பயங்கரமா மோப்ப முடிக்கும். மண்ணுக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் மண்ணை நோண்டி உள்ள இருக்கிறத எடுக்க பார்க்கும். அப்போ நம்ம அதை எப்படி பலனாக பார்த்தோம்னா கௌரவ காரணம் பிறந்தவர்கள் ஆய்வுத்திறன், ஆராய்ச்சி திறன், எதையும் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய குணம் அவங்ககிட்ட செயல் இருக்காது. குணம்ங்கிறது செயலுக்கு வரணும் நம்ம. இப்போ அவர்களுடைய செயல்களில் எல்லாமே ஆய்வு செய்யக்கூடிய செயல்திறன்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உலக நடவடிக்கைகளில், உலக செயல்பாடுகளில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு நம்ம ஆட் பண்ணி பலன்களா சொல்லலாம். இதற்கு பிரம்மாண்ட தன்மையை குறிக்கக்கூடிய ராகுவை கிரகமாக சொல்றாங்க. அப்போ பூமி தேவி, ஏன்னா பன்றி பூமியை துளைத்து கொண்டு செல்லுது அப்படிங்கிறதின் அடிப்படையிலையும் இருக்கலாம். இதற்கு பூமி தேவி சொல்றாங்க. அடுத்து தைதுள கரணம், அதற்கு விலங்கு கழுதை. பொறுமைங்க, பொறுமை, உழைப்பு, பாரம் சுமத்தல், அதாவது யாரு எதை சொன்னாலும் கோச்சிக்காத செய்வாங்க. இந்த தைதுள கரணத்துல பிறந்தவங்க யாரு வேணாலும் பாருங்க, அவர்கள் குடும்பத்திற்கு உழைப்பாங்க, வெளியில சொசைட்டிக்கு ஏதாவது ஹெல்ப் சர்வீஸ்னாலும் உழைப்பாங்க, அல்லது அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகத்திலையும் இது என் வேலை இல்லை, அது உன் வேலை தான், அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பக்கத்தில் ஒருத்தர் ஏதாவது அந்த டைமுக்கு ஏதாவது டீ பிரேக், லஞ்சு பிரேக் போயிட்டாலும் சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு அதையும் இவர் சேர்ந்து பார்ப்பார். அதற்கு வந்து இவர் வந்து பிரதிபலனை எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த தன்மை இருக்கிறதுனால கழுதையை வந்து இவங்களுக்கு ஒப்பீடு செய்து கொடுத்துருக்காங்க. இதற்கு சனியை, ஏன்னா உழைக்கும் கிரகம், உழைப்பின் தத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் சனிங்கிறதுனால சனியை கொடுத்துருக்காங்க. பிரம்மா சிருஷ்டிகர்த்தா. அப்புறம் சில நூல்கள்ல ஜேஷ்டா தேவி அப்படிங்கக்கூடிய தேவதையும் சொல்றாங்க. அடுத்தது கரசை கரணம், இது யானையை சொல்றாங்க. அதாவது பலம், நிதானம், பேரறிவு, மங்களம் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது. பொதுவாக குரு அப்படின்னாவே நம்ம வந்து சுபத்தன்மையை அதிகமாக சொல்றதுனால இந்த கரசை கரணம் என்பது சுபத்தின் ஒரு அடையாள தத்துவமாக சொல்லப்படுது. அந்த கரசைக்கு குரு கிரகமாக இருக்கிறார். இந்திரனின் ஐராவதம் அப்படிங்கக்கூடிய அந்த யானையை உதாரணமாக சொல்றாங்க. ஐராவதம்ங்கிறது இந்திரனுடைய யானையோட பேருங்க. வனிசை கரணம் அப்படிங்கிறது காளை மாட்டை சொல்றாங்க, எருது.
உழைப்பு, உற்பத்தி, அடக்கம், பலம். அப்போ காளைக்கு உண்டான அனைத்து தத்துவங்களும் இங்கேயும் இருக்கு. இப்போ கழுதையும் தாங்க உழைக்கும், காளையும் தான் உழைக்கும். ஆனால் இங்க காளை அப்படிங்கிறது வேகம் கொண்ட உழைப்பு. இந்த கழுதைங்கிறது தேவையோ தேவையில்லையோ எனக்கு பிடிச்சங்க பிடிக்காதங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. நான் யாருக்கு வேணாலும் உழைக்க ரெடியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வணிசையின் உழைப்பு என்பது இவர்களுக்கு தொடர்புள்ளவர்களுக்கு மட்டும்தான் இவங்க உழைப்பாங்க. எல்லாத்துக்கும் உழைக்க மாட்டாங்க. இவர்களுக்கு குடும்ப உறுப்பினரா இருக்கணும் அல்லது வேண்டிய நண்பர்களா இருக்கணும். இந்த மாதிரி ரிலேட்டடான இருக்கக்கூடிய நபர்களுக்காக இவர்கள் வந்து ரொம்ப உழைப்பாளிகளா இருப்பாங்க. இது சுக்கிரனை உதாரணமா சொல்லப்படுது. மணி பத்ரன் யஷன் அப்படிங்கக்கூடிய தேவதையை வணங்குவது சிறப்பு தரும். அடுத்து பத்தரை கரணம். சரி, இப்ப நம்ம சரகரணத்துல இருக்கக்கூடிய சுழற்சி அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த 7 கரணத்தை பார்த்துட்டோம். அடுத்து ஸ்திர கரணம் 4 கரணத்தை நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்திர கரணம் அப்படிங்கிறது சகுனி. இந்த சகுனி கரணத்திற்கு புல் அல்லது பறவை அப்படின்னு கொடுக்குறாங்க. தீர்க்க தரிசனம், வஞ்சகம், தந்திரம், ரகசியம் இது போன்ற செயல்பாடுகளை குறிக்கக்கூடியது. இதற்கும் ராகுவை தான் கொடுக்குறாங்க. இதற்கும் ராகு வராரு. இதற்கு தேவதையாக காளியம்மனை சொல்றாங்க. அடுத்து சதுஸ்பாதம் 4 கால் விலங்கு. தர்மம், நிலைத்தன்மை, வம்ச விருத்தி இதையெல்லாம் வந்து சொல்லக்கூடிய செயல்பாடுகளை சொல்லுது. இது கேது கொடுத்திருக்காங்க. நந்தி தேவன் பித்ருக்கள். அடுத்து நாகவம். இது பாம்பு. யோக சக்தி, மறைபொருள் அறிவு, தந்திரம் இதெல்லாம் வந்து நாகவ கரணத்தின் செயல்பாடுகளாக சொல்றாங்க. சந்திரன் ஆதிசேஷன் தேவதை. கிம்ஸ்துக்கணம் அப்படிங்கிறது புழு பூச்சிகளை சொல்றாங்க. சிறிய முயற்சி, விடாமுயற்சி, வேகம். இதற்கு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன், தேவதை வாயு பகவான். இது எல்லாமே வந்து பொதுவான ஒரு விளக்கங்கள், பொதுவான பலன்களாக சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள். இப்ப சில சூட்சமமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவர் பிறந்த கரண விலங்கின் பண்பை வைத்து அவர் எந்த துறையில் ஜொலிப்பார் என்பதை சொல்ல முடியும். உதாரணமாக வணிசை கரணக்காரர்கள் உழைப்பு மற்றும் உற்பத்தி துறையில் வெற்றி பெறுவார்கள். இப்ப நம்ம வந்துங்க நம்முடைய ஜாதகத்தின்படி நம்ம எந்த கரணத்துல பிறந்தோமோ அந்த கரணத்திற்கு ஏற்ற ஒரு தொழில்முறை நமக்கு இயல்பாகவே அமையும் பொழுது பெரிய வெற்றியாளர்களா நம்ம வர முடியும். ஆனா என்ன விதிப்பயன் அப்படின்னா, எல்லாருக்குமே பிடித்தமான அல்லது தெரிந்த ஒரு தொழில் அமையிறது இந்த உலகத்துல கிடையாதுங்க. அப்போ சிலருக்கு மட்டும்தான் அதன் மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது. அதை தேடி பிடித்து தன்னுடைய கரணத்திற்கான தொழில் என்னது, கிரகம் என்னது, அதற்கான விலங்கு என்னதுன்னு தெரிந்து கொண்டு அதோட ரிலேட்டடா போகும்போது அவர்களோட உயர்வுங்கிறது திடீர்னு அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு தொழிலில் தடை இருந்தால் அவரது கரண விலங்கிற்கு உணவு அளிப்பது. உதாரணமாக யானைக்கு பழம் தருவது, பசுவிற்கு புல் தருவது உடனடி பலன் தரும். நாம் போய் சிங்கத்துக்கும் புலிக்கும் எங்கெங்க உணவு தருது அப்படின்னு கேட்க தோணும். அதற்கான ஒரு படத்தை வச்சு வழிபடலாம். அதற்கான விலங்கு சின்னங்கள் இருக்கக்கூடிய கோவில், இப்ப தெய்வங்களுக்கு அது மாதிரியான வாகனங்கள் இருக்கும். அந்த மாதிரியான வாகனங்களை போய் பூஜிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். அதுக்காக நம்ம சிங்கம் இருக்கிற வகையில போய் அதுக்கெல்லாம் பழம் கொடுக்க முடியாது, உணவு தர முடியாது. பத்தரை அப்படின்னு சொல்லக்கூடிய கரணத்தில் பிறந்தவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு பொதுவாக கோழியை போல எப்போதும் விழிப்புடன் இருப்பார்கள் என்பதை நம்ம பார்த்த அட்டவணை உறுதி செய்யுது. அதாவது கோழி எப்படி தேடுமோ எதையுமே மேலோட்டமா இவங்களும் பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கும் சர்ச்சிங் கெப்பாசிட்டி அதிகம். இந்த கௌரவ காரணத்துல பிறந்தவங்க எதையும் தோண்டி தோண்டி பார்ப்பாங்க. தோண்டி தோண்டி ஆராய்ச்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பத்திரை அப்படிங்கிறது மேலோட்டமா அப்படியே போயிட்டு இருப்பாங்க. கோழி வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்துலாம் எதையும் தேடாது. இறைய போட்டோம்னா அதுல 4 இறைய விட்டுட்டு அப்படியே அடுத்தது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அப்படியே மேலோட்டமான சர்ச்சிங் நிறைய தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதை விட்டாங்க போவாங்க, அதை விட்டாங்க போவாங்க, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆழ்ந்து தேடக்கூடிய சுபாவங்கிறது கௌளவ கரணத்திற்கு உண்டு. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கௌளவமும் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளை வித்தியாசப்படுத்தி வெளிப்படுத்துகிறது என்பதை ஜோதிடம் அழகாக சித்தரித்து காட்டுகிறது.
ஒரு தொழில் ரீதியான ஒரு அறிவுரை, ஏன்னா கரணம்னாவே வந்து செயல்பாடுகள் தானே சொல்றோம். அப்படிங்கும்போது ஒரு ஜோதிடராகிய நாம் நம்மிடம் ஒரு வழிகாட்டுதலுக்காக வராங்க அப்படின்னா, அவர்கள் கரணத்தை கொண்டு எப்படி நம்ம பரிந்துரை செய்யலாம் அப்படிங்கிறத சில விஷயங்கள பார்ப்போம். இப்போ பவகரணத்துல பிறந்தவங்க வராங்க அப்படின்னா, அவர்களுடைய விலங்குங்கிறது சிங்கம். இப்போ தொழில் ரீதியான அறிவுரை அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னிச்சையான அதிகாரமிக்க பதவிகள் இருந்தால் மட்டுமே வெற்றி கிட்டும். இப்போ இவங்கலாம் போயிட்டு ஒரு இடத்துல உத்தியோகத்துல ஜாதக ரீதியில 6ஆம் இடத்தின் தன்மையை எடுத்து செய்யறத காட்டிலும் 10ஆம் இடத்தின் தன்மைக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது இவர்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். வருமானம் எது அதிகம் வருது, குறைவு வருதுங்கிறது அது அடுத்தது. அது அவர்கள் ஜாதகத்துல போய் நம்ம ஆய்வு செய்யறோம், பலன்களை சொல்றோம். ஆனால் பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு சுயமான, சுயேட்சையான ஒரு தொழில் செயல்பாடுகள்ல இருந்தா அவர்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பணத்தை வந்து கணக்கு கொண்டு வரக்கூடாது. வருமானம் எதுலங்க அதிகம் வரும் அப்படின்னா, அதுக்கு பலன் வேறையா போயிடும். ஆனா பீஸ்ஃபுல்லு, நல்ல கௌரவமா இருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு, கம்ஃபர்டபுளா இருக்காரு அப்படின்னா, பவகரணத்தில் பிறந்தவர்கள் தன்னிச்சையான தனித்தொழில் அவர்களுக்கு சிறப்பு தரும். கூட்டுத் தொழிலும் இங்க செய்யக்கூடாது, இன்னொருத்தர்கிட்டயும் போய் வேலை பார்க்கக்கூடாது. அப்ப நிர்வாகம், அரசியல், இராணுவம், சொந்த தொழில், ஜோதிடம் இந்த மாதிரி செய்யும்போது அவர்களுக்கு ஓரளவு பெஸ்டா இருக்குங்க. பாலவ கரணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா, சவாலான மற்றும் துரிதமான முடிவெடுக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு சிறப்பா இருக்கும். உங்கள் வேகமே உங்கள் வெற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம அவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். ஸ்பீடான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, சவால் நிறைந்த விஷயங்கள்ல நான் பார்த்துக்கிறேன், என்னால முடியாத ஒண்ணுன்னு துணிச்சலா அவங்க வந்து அங்க இறங்குவாங்க. பாலவ கரணத்துல பிறந்தவர்கள். பாதுகாப்புத்துறை, இப்ப ஃபயர் சர்வீஸ்லாம் இருக்குது பாருங்க. ஃபயர் சர்வீஸ் எல்லாம் திடீர்னு பத்திட்டு எரிஞ்சுன்னா நம்ம அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து 10 தடவை நம்ம முன்னாடி வந்து சொல்லி காட்டியிருந்தாலும் நம்மள வந்து நீங்க அதை எடுத்து அந்த ஃபயர் ஆனான்னு சொன்னா நமக்கு கை வராது, தெரியாது, பயப்படுவோம். அந்த மாதிரி துணிச்சலான ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட்ல வந்து சிபிஆர் கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் எய்ட்ல வந்து நிறைய இன்னைக்கு டிவியில பார்க்குறோம், யூடியூப்ல பார்க்குறோம். ஆனா யாருக்காவது ஒருத்தர் நமக்கு தேவையானவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சிபிஆர் கொடுக்கலாம்னா நமக்கு எங்க வச்சு அழுத்துறது, எப்படி மூச்சு பண்றது, எத்தனை தடவை அழுத்தணும், எவ்வளவு வேகமா அழுத்தணுங்கிறது தெரியாது. அதுதான் வந்து என்னன்னா பாலவ கர்ணத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஒரு சாலையில போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து ஒருத்தருக்கு நடந்ததுன்னா முதல்ல ஓடி வரவங்க இந்த பாலவ கர்ணத்துல பிறந்தவங்க தான் ஓடியாருவாங்க. பயங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் அங்க போய் என்ன தெரிஞ்சதோ தெரியல, நம்மளால ஏதாவது செய்ய முடியுமாங்கிறத பார்ப்போங்கிற அந்த துணிச்சல் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். சிங்கம் கூட என்ன பண்ணும், கொஞ்சம் அப்படியே ஓரங்கட்டும். சரி இதெல்லாம் நமக்கு தேவையா, நமக்கு பிரச்சனை இருந்தா பார்த்துக்கலாம்னு போயிட்டே இருக்கும். பட் பாலமும் அப்படி கிடையாதுங்க. பாதுகாப்புத்துறை, விளையாட்டு, அறுவை சிகிச்சை நிபுணர், அவசர கால சேவைகள் அப்படிங்கிறது. அப்போ இவர்கள்கிட்ட எப்படி அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து எதையுமே அவசரப்பட்டு சில விஷயங்கள்ல வந்து அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, முந்திரி கொட்டை மாதிரி எதுவும் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். கொஞ்சம் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கவுன்சிலிங் வந்து பண்ணிட்டு எடுங்க அப்படின்னு சொல்லலாம். கௌரவம் அப்படிங்கிறது எதையும் தாங்கும் மனப்பக்குவம் இருப்பதால் கடும் உழைப்பு மற்றும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் பணிகளை தேர்வு செய்யவும். சகிப்புத்தன்மை கொஞ்சம் இவர்களுக்கு அதிகமா இருக்குங்க. ஏன்னா இவர்களுக்கு எதையுமே தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி கௌரவ காரணத்துல பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் சர்வீஸ் மோட்டிவேஷன் உள்ள மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா கட்டுமானம், விவசாயம், சுரங்க தொழில், நிலம் சார்ந்த வியாபாரம் இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து தைத்துல கரணம் அப்படிங்கிறது கழுதை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதிக பொறுமை தேவைப்படும் மற்ற நீண்டகால பணிகளில் உங்களால சாதிக்க முடியுங்க. பொறுப்புகளை சுமக்கிறதுக்கு தயங்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபேமிலியில வந்துங்க நாங்க 5 பேர் பொறந்தோங்க. ஆனா எல்லாமே நான் தாங்க பாக்குறேன். எனக்குன்னு வந்து தனிப்பட்ட சுகங்களை வந்து நான் அனுபவிக்க முடியலைங்க. எல்லாம் நானே தாங்குறேங்க. என் தலையிலேயே எல்லாம் ஓடுதுங்க. என்னங்க பண்றது? நான் மட்டும் தான் இந்த குடும்பத்துக்கு வந்து நேர்ந்து விட்டுருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ அந்த பொறுப்புகளை சுமக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விதிப்பயனா வந்திருக்கிறேங்க. அதனால நீங்க வந்து அதை ஒரி பண்ணாதீங்க. காலங்களில் இதன் மூலமான புண்ணிய கர்மா உங்களுக்கு சேரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம வந்து அதற்கேற்ற மாதிரி அவர்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் தன்மை கொண்டு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். கல்வித்துறை, கணக்கியல் துறை, ஆவண காப்பகம், சரக்கு போக்குவரத்து இந்த மாதிரியான துறைகள்லாம் இதற்கு ஒரு உதாரண துறைகளா சொல்லலாம். கரசை கரணம் அப்படிங்கிறது நிதானமான மற்றும் கௌரவமான பணிகளில் ஈடுபடவும் உங்கள் அறிவுத்திறன் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் விதமாகவும் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆலோசனை சொல்லணும். இப்ப கரசை அப்படிங்கும்போது யானை, யானைக்கு வந்து பலம் அதிகம் உண்டு.
ஆனா அது வந்து வேகமா ஓட முடியாது, நிதானமா தான் அதனுடைய ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். பலம் இருக்கும், நிதானம் இருக்கும். அதனால ஆலோசனை வழங்குதல், ஏன்னா குருவா வர்றாரு இல்லையா? அப்ப ஆலோசனை வழங்குதல், வங்கித்துறை, மதம் சார்ந்த பணிகள், நீதித்துறை, ஜோதிடமும் இந்த மாதிரி கரசை கர்ணத்துல பிறந்தவர்களுக்கு ஜோதிடமும் நம்ம வச்சுக்கலாம். ஜோதிடம், சாஸ்திர ஆய்வுகள், சாஸ்திர ஆராய்ச்சிகள் அல்லது சாஸ்திர ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்துதல், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வணிசை, இது காலை, இது உழைப்பின் தத்துவத்தை அதிகப்படியாக வெளிப்படுத்தக்கூடியதுங்கிறத பார்த்தோம். இப்ப நிலையான உழைப்பை வழங்கும் துறைகளில் ஈடுபடவும் உற்பத்தியில் ஆர்வம் காட்டினால் உங்களுக்கு ரொம்ப லாபம் பெருகுங்க, ரொம்ப சிறப்பா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கலாம். தொழிற்சாலைகள், உற்பத்தி துறை, கால்நடை வளர்ப்பு, ஆடை வடிவமைப்பு, இது மாதிரியான துறைகள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு பொருத்தமான துறைகளாக இருக்கும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை செய்யலாம். அடுத்து 7வது காரணம் பத்திரை காரணம். இது கோழிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டிய மற்றும் தகவல்களை சேகரிக்கும் பணிகளில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். பத்திரைங்கிறது எப்பவுமே அலர்ட். அந்த கோழி பாருங்க, ஒரு ஒரு அரிசியை கொத்தும், டக்கு டக்குன்னு 4 பக்கம் சுத்தி சுத்தி பார்க்கும், ஒரு கொக்குன்னு ஒரு சவுண்ட் விடும். இதுவும் அலர்ட்டாகவும் கூட இருக்கிற அதனுடைய அதனுடைய சில்ட்ரன்ஸுக்கும் வந்து அலர்ட்டை கொடுக்கும். அப்போ அந்த விழிப்புணர்வுங்கிறது பத்திரை காரணத்துக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. அப்போ ஒரு விழிப்புணர்வு எந்தெந்த துறைகள்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் இவங்க போனா ரொம்ப ரொம்ப சக்சஸ் பண்ணிடுவாங்க. அலர்ட்டா இருக்கிறது, செக்யூரிட்டி செக்யூரிட்டி சிஸ்டம், செக்யூரிட்டி, பெரிய பெரிய பிரபலங்களுக்கு, அதாவது செலிபிரிட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, இந்த செலிபிரிட்டிஸுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு நிற்கிறீங்க பாருங்க, 360 டிகிரியில் எங்கள் பார்வையை வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எங்கே பார்க்குறாங்க, எதை கவனிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. அப்போ அது மாதிரியான ஒரு சிறப்பு மிக்க சில விஷயங்களுக்கு வந்து இந்த பத்திரை கரணத்தில் பிறந்தவங்க போனால் சக்ஸஸ் ஆகுவாங்க. அதனால தான் உளவுத்துறை, ஊடகம், மென்பொருள், சோதனை, கணினித்துறை, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இவர்கள் சிறப்பு சேர்க்க முடியும். குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங் லேப்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பொருள் உற்பத்தி, ஒரு கார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த கார் வந்து 100% வந்து மேனுஃபேக்சர் முடிஞ்சு அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் கிட்ட போகும். குவாலிட்டி செக் இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவரு வந்து குவாலிட்டி செக்குடுன்னு பார்த்துட்டு ஸ்டிக்கர் கொடுத்தா மட்டும்தான், சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அந்த கார் வந்துங்க வெளியில வந்து அதனுடைய அந்த கம்பெனியை விட்டு அடுத்த செக்ஷனுக்கே வரும். அந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் நாட் ஓகேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருன்னா அவ்வளோ பெரிய காரு, அவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆன காரே வந்து அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் ஒர்க்குக்கு போயிடும். அது வெளியில வராது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து யாருக்கு அந்த நாலேஜ் இருக்கும் அப்படின்னா பத்திரை காரணத்துல பிறந்தவங்களுக்கு தான் உண்டு அப்படின்னு நம்ம ஜோதிடம் சொல்லுது. அடுத்து சகுனி. சகுனி கரணம் அப்படிங்கிறது பறவையை சொல்லுது. தீர்க்க தரிசனத்துடன் செயல்படக்கூடிய மற்றும் ரகசியங்களை கையாளக்கூடிய துறைகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க அப்படின்னு நம்ம வந்து அவர்களுக்கு வழிமுறையை சொல்லணும். சகுனி அப்படின்ட்டாவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுக்கு அமாவாசைக்கு முன்னாடி கரணம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட அவர்களுக்கு சதுர்தசியினுடைய அந்த பிற்பாதியில வர்றதுனால அமாவாசையினுடைய பங்கு அங்கேயும் அவருக்கும் கொஞ்சோண்டு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த ரகசியங்கள், சீக்ரெட் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்ப இவர்களுக்கும் ஜோதிடம், பங்குச்சந்தை, ரகசிய புலனாய்வு, தூதரக பணிகள் இதெல்லாம் சிறப்பு சேர்க்கும் அப்படிங்கிறத சொல்லணும். இதோட நம்ம வந்து பாவகம், கிரகங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு முழுமையான பலன்களாக அந்த ஜாதகருக்கு நம்ம எடுத்து சொல்ல வசதியா இருக்குங்க. ஏன்னா ஒரு கரணத்தை மட்டும் வச்சோ, யோகத்தை மட்டும் வச்சோ மட்டுமே இப்படி எல்லாம் வந்துடும் 100% நீங்க பண்ணிடலாம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கரணம்ங்கிறது செயல்பாடுகளுக்கு அடிப்படையான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுனால இதை வந்து பிரியாரிட்டியா நம்ம எடுத்து ராசி சக்கரத்துல, அவங்களுடைய ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த பாவகம் கிரகங்களையும் இணைத்து கொண்டு சொல்லும் போது அந்த சக்சஸ் ரேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து சதுஸ்பாத கரணம். தர்மம் மற்றும் பொதுநலம் சார்ந்த பணிகளில் ஈடுபடவும் பூர்வீகம் சார்ந்த தொழில்கள் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதற்கு உதாரணமா பார்த்தோம்னா கோவில் பணிகள், அறக்கட்டளைகள், கால்நடை மருத்துவம், பால் பண்ணை, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது நாகவம். இது பாம்பு. மறைபொருள் அறிவு மற்றும் நுணுக்கமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடவும் தந்திரமாக செயல்படும் இடங்களில் வெற்றி உண்டு. பொதுவாக நாகவம் கரணத்துல பிறந்தவங்கலாம் பாருங்க, இந்த பாம்பு எப்பவுமே அலர்ட்டா இருக்கும். 10 பேரை பார்த்தா போய் ஒரு சைடில் போய் ஓரம் கட்டிக்கும். இவர்கள்லாம் பொது இடத்துல வந்து பப்ளிக்ல ஒரு எந்த ஒரு பிரச்சனையிலும் வந்து தலையிட்டு அங்க வந்து தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இவர்களுடைய மதிநுட்பத்துக்கு வேலை கொடுப்பாங்க. மைண்டு பிரெயின் வந்து ஃபுல்லா இவங்களுக்கு அருமையா வேலை செய்யும்.
மறைவான விஷயங்கள், இவர்களை வந்து வாய் பேசி அடிச்சு இவர்களை மிரட்டிலாம் சாதிக்கணும்னு இவங்க ஆசைப்பட மாட்டாங்க. இவர்கள் எதை என்ன நினைக்கிறாங்க, எப்படி பண்ணுவாங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தந்திரமாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நாகவ கர்ணத்தினர். அப்போ ரசாயனத்துறை, மருந்து தயாரிப்பு, யோகா, ஆன்மீக ஆராய்ச்சி இது எல்லாத்துலயும் இவர்கள் ரொம்ப ரொம்ப பீக்குக்கு போற அளவுக்கு இவர்களுக்கு ஆற்றல் இருக்கும். கிம்ஸ்துக்கணம் அப்படிங்கிறது சிறிய அளவில் தொடங்கி படிப்படியாக முன்னேறக்கூடிய பணிகளை தேர்வு செய்யவும் விடாமுயற்சியே அவர்களின் பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா கரெக்டா வளர்பிறையில வருது. வளர்பிறையில முதல் கரணமாகவே வர்றதுனால உங்களுக்கு வளர்ச்சிகள் உண்டுங்க. எடுத்த உடனே வந்து பெருசா நீங்க போய் எங்கேயும் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறு, அதாவது ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறீங்கன்னா ஹோட்டல் கடையை சின்ன கடையா வைங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுங்க. சிறிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சிறிய தொழிலாக வச்சு பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்க. வருடத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. எடுத்தோன்னே பெருசாக போடாதீங்க அப்படிங்கிற அறிவுரையை நம்ம சொல்லலாம். சிறு தொழில், கைவினைப் பொருட்கள், சில்லறை வர்த்தகம், புள்ளி விவர ஆய்வு இது போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான தொழில்நிலை ஆய்வுகள். தொழில்நிலை ஆய்வுகள்னு ஏன் சொல்றோம்? ஒரு மனிதனின் செயல்கள் தான் தொழில்களா மாறுதுங்கிறதுனால இந்த கரணத்தின் அடிப்படையில இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும். அப்போ ஒரு குறிப்பு அப்படின்னு பொதுவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதி தொழில்காரகன் நம்ம சொல்லுவோம். அந்த தொழில்காரகன் ஒரு ஜாதகத்துல பலவீனமாக இருந்தாலும் ஒருவர் தனது கர்ண விலங்கின் இயல்பிற்கு ஏற்ப தொழிலை தேர்ந்தெடுத்தால் அந்த தொழிலின் மூலம் அவர் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து கர்ணத்தை பொறுத்து எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு சொல்லியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதக ஆய்வுக்காக ஒரு 5 ஜாதகத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் வந்து முதல் உதாரண ஜாதகம். முதல் ஜாதகம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்துல நாம ஆய்வுக்காக நம்ம வந்து இப்ப பஞ்சாங்கங்களை மட்டுமே நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறதுனால இவங்க பிறந்த கிழமை செவ்வாய், திதி பௌர்ணமி, பிறந்த நட்சத்திரம் மகம், பிறந்த நாம யோகம் அதிகண்டம், பிறந்த கரணம் பவம். இப்போ இவர்களுடைய ஜாதகம் வந்து இதுதான் கரெக்டா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாமே சோர்ஸ், நம்ம ஆன்லைன் சோர்ஸ் இந்த மாதிரி வேற அவுட்டர் சோர்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். பொதுவாகவே ஜாதகங்கள், பிரபலங்களுடைய ஜாதகங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அல்லது சினிமா நட்சத்திரங்கள் இவர்களுடைய ஜாதகம்லாம் உண்மையான ஜாதகமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எத்தனை பேர் அவர்களுடைய ரியலான ஜாதகம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்கு நமக்கு தெரிந்து ஆன்லைனில் இருக்கிறதையோ அல்லது வேற ரெஃபரன்ஸில் இருக்கிறதையோ மற்றவர்கள் சொன்னதையோ பார்த்து அந்த ஜாதகத்தை எடுத்து நம்ம ஆய்வு செய்கிறோம். ரியல் ஜாதகமா அப்படிங்கிற அளவுக்கு அது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ மேடம் ஜெயலலிதா மேடம் அவர்களுடைய ஜாதகத்தின்படி இவர்களுக்கு பிறந்த கிழமை அப்படிங்கிறது அசுப கிழமையில பிறந்திருக்காங்க. செவ்வாய் அப்படிங்கிறது அசுப கிழமை. அப்ப கிழமை அப்படிங்கிறது ஒருவருடைய குணத்தை வெளிப்படுத்தும். குணம் எதையிலையும் அவசரம், நான் இப்போ ஒன்று நினைச்சேன்னா அதை செயல்படுத்தியே தீரணும் அப்படிங்கிறதான் செவ்வாய். அங்கெல்லாம் வெயிட்லாம் கிடையாது. வெயிட் பண்றதோ நாளைக்கு நாளைக்குன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. அதுதான் செவ்வாய். இப்ப நினைத்தால் இப்போவே இதை முடித்து தீரணும் அப்படிங்கிற கட் அண்ட் ரைட்டான குணம் அப்படிங்கிறது அந்த செவ்வாயை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அவர்கள் பிறந்த கிழமையின்படி அவர்கள் எதுலையுமே வந்து சரியா அந்த செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற மாதிரி இதை நீ இப்போயோ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். பிறந்த திதிங்கிறது பௌர்ணமி திதியில பிறந்தாங்க. பொதுவாக திதி அப்படிங்கும் போது சுப திதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அது சந்திரனை மையமாக கொண்டது. சந்திரனை மையமாக கொண்டதுனால வந்து என்னன்னா சந்திரன் என்ற மனம் என்பது அவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு சந்திரன் அப்படிங்கும்போது பெண்களை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும். சந்திரன் அப்படிங்கிறது முகம் பொலிவா இருக்குங்க. அதாவது பொதுவாகவே திதி சுப திதியில பிறந்தவர்களுக்கு முகப்பொலிவு என்பது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுலயும் பௌர்ணமி திதி அப்படிங்கும்போது ரொம்ப சிறந்த ஒரு திதி. அப்போ அவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த திதிக்கு உண்டான அதிபதியான திதிக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பிளஸ் நம்ம சுக்கிரனையும் சொல்லியிருக்கோம். அந்த 2 கிரகங்கள் என்பது இவர்களுக்கு சில யோகங்களை ஜாதகத்தில் எந்த அளவிற்கு இருந்தாலும் இந்த திதி நல்லா இருக்கிறதுனாலே அது கொடுக்கணுங்கிறது விதி. அதன் அடிப்படையில் அந்த கிரகத்தின் தன்மை இவருக்கு கிடைக்கும். அடுத்தது பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது மக நட்சத்திரம். இதுவும் சுப நட்சத்திரம். ஆகவே இங்க பாருங்க, திதிக்கும் நட்சத்திரத்திற்கும் இடையிலே ராகு பரிணாமம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். அதாவது
பஞ்ச அங்கங்கள் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது இதை நான் சொன்னேன். சில பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்க. அந்த வகையில இங்க திதியும் சுபம், நட்சத்திரமும் சுபம் அப்படிங்கும்போது இந்த ராகு என்பவர் சிறப்பான அளவிற்கு பாசிட்டிவான பிரம்மாண்டத்தை அந்த ஜாதகருக்கு கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது ஜாதகத்தின் விதி. அந்த அமைப்பின்படி அவர்களுக்கு எல்லா வகையிலும் மனம் சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், ஏன்னா நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனை நம்ம சொன்னோம். இப்ப நட்சத்திரம் புதன் என்பதால் இப்போ புதன் என்பது அறிவுத்தன்மை, அப்புறம் மகம் அந்த நட்சத்திர தன்மை, இவற்றின் கலவைகளோடு சேர்ந்து அறிவு, மனம், ஆற்றல் இவற்றின் தன்மைகள் இவர்களுக்கு. இதோடு கூட ராகு தன்னுடைய பிரம்மாண்டத்தை இந்த ஜாதகருக்கு அற்புதமாக வழங்க வேண்டும் என்ற விதியின்படி அது அமைந்தது. அடுத்து இவர் பிறந்த நாம யோகம் பாருங்க, அதிகண்ட நாம யோகம், அசுப நாம யோகம். நாம யோகங்களிலேயே அசுபம் என்று குறிக்கிறதுலையும் இது ரொம்ப அதிகப்படியான அசுபத்தை குறிக்கக்கூடியது அதிகண்ட நாம யோகம். அதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நட்சத்திரத்திற்கும் நாம யோகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு சூட்சமமான ஒரு பலனை கேது எடுத்து செய்வார் அப்படிங்கிறதன்படி இப்ப பாருங்க, நட்சத்திரம் என்ற புதனின் தன்மையை அதிகண்டம் என்ற நாமயோகம் அசுபமாக இருந்து சில நேரங்களில் இவர்களின் அறிவாற்றல், சில நேரங்களில் இவர்களின் அதீதமான அறிவு, சிந்தனை, இதையே இவர்களுடைய பூர்வ புண்ணிய பலன் என்ற சில அசுபத்தின் காரணமாக அவர்களின் சிந்தனையே, அவர்களின் செயல்களே சில நேரத்தில் இவர்களுக்கு தீங்காக முடியும் அப்படிங்கிறதின் அடிப்படையில் இவர்களுக்கு நாமயோகம் அசுபம் என்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியம் என்பது இவர்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நாமயோகத்தின் பலன் என்ன சொன்னோம், பூர்வ புண்ணியம் என்பது பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் பூர்வ புண்ணியத்தின் வாயிலான கர்ம வினை, அதாவது சஞ்சித கர்மா என்பது அதிகமாக உள்ள நிலையில் இவர் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். பிறந்த காரணம் இவருக்கு சுப காரணம். அப்போ பவம் நம்ம பார்த்த மாதிரி முதல் காரணம் பவம். பவம் அப்படிங்கிறது சிங்கத்தின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது. தன்னிச்சையான அதிகாரம், ஆற்றல் எல்லாமே வந்து அங்க சூரியனின் தன்மையை வெளிப்படுத்தும் அப்படிங்கறதுனால. சார் சொல்லுங்க. சரிங்க, ஓகே. பாருங்க, பவம் கரணம் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான சூரியனை மையமாக கொண்ட பவர்ஃபுல்லான கிரகம் அப்படின்னு சொல்றோம். இந்த கிரகத்துக்கு வந்து செவ்வாயும் வந்து சில நேரத்தில் வந்து, ஏன்னா அங்கே நரசிம்மர் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாயும் சொல்லப்படுது. ஆகவே அதிகாரத்தை மையமாக கொண்டது பவகரணம். ஸோ இவங்களுக்கு செவ்வாயும் அசுபம், நாமயோகமும் அசுபம். அதாவது கிழமையும் நாமயோகமும் அசுபம், ஏனைய 3 நிலைகள் சுபம் என்ற அளவில் இந்த ஜாதகருக்கு அந்த நாமயோகம் தொடர்பாக பிளஸ் பிறந்த கிழமை தொடர்பாக அசுபங்கள் கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து புரிச்சுக்கணும். இப்போ என்னுடைய கருத்தை இதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த 1 மாத காலம் வகுப்பு நடத்தி பல விஷயங்களை சொன்னதின் அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்கள் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தெரிவிக்க விரும்புகிறீர்களோ ஒவ்வொருத்தராக சொல்லலாம். மேடம், பிறந்த கிழமை செவ்வாயா இருக்குங்க இல்லையா? சோ வந்து அதனாலதான் இவங்களோட கல்யாண வாழ்க்கைன்றது வந்து பாதிப்பு. இல்ல கல்யாண வாழ்க்கை பாதிப்புக்கு வேற காரணம் இருக்கு மேடம். இப்ப இது வந்து நம்ம இதை வச்சு பாக்குறது வந்து மேடம், கிழமைக்கு என்ன சொன்னோம், குணத்துக்கு சொல்லிட்டோம். திதிக்கு என்ன சொன்னோம், மனுஷ சொல்லிட்டோம். நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், அறிவு சொல்லிட்டோம். நாம யோகத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், பூர்வ புண்ணியத்தின் கர்ம வினை சொல்லிட்டோம். கர்ணத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், செயலின் தன்மையை சொல்லியிருக்கோம். அதான் நாங்க சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் நம்ம இன்னும் பாவகத்துக்கோ வேற எதுக்குமே போக கிடையாது. இந்த அடிப்படையில் உங்களுக்கு தோன்றுவதை நீங்க வெளிப்படுத்துங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. காளிராஜன் ஐயா சொல்லுங்க. செவ்வாய் கிழமை பிறந்ததுனால செவ்வாய்க்கு இந்த வேகம், ஆக்ரோஷம், அந்த கொஞ்சம் இதா இருக்கு, கம்மியா இருக்கும். வெரி குட், வெரி குட்ங்க. சரிங்க. அதுக்கடுத்து வந்து பிறந்த கிழமை சொன்னீங்க, திதி. திதி பௌர்ணமி திதி. சரி, இப்ப பௌர்ணமி திதி. அந்த பௌர்ணமி திதி இருந்ததுனால
முகப்பொழிவு, முகத்தோற்றம், ஒரு இது கம்பீரம், ஆர்வ தோற்றம் இருந்துச்சுயா. இந்த திதிக்கு என்னென்ன கிரகங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோங்க? இதுக்கு வந்து சுக்கிரன், ஆ, சந்திரன் ரெண்டுமே வந்து சந்திரன் சந்திரன் அழகுக்கு சந்திரன் முதன்மையானதுங்க ஐயா. சந்திரன் முதன்மையானது, ரெண்டாவது வந்து சுக்கிரன். அப்ப இவங்களுக்கு சந்திரனும் சுக்கிரனும் ரொம்ப பிளெஸிங் கொடுத்துருக்குமா? ஆமா, ரெண்டுமே நம்ம முகப்பொழிவு, தோற்றம் எல்லாமே அது மாதிரி எல்லாமே கிடைச்சது. அருமை. இந்த மன குறைவு இருந்துச்சு. இப்ப பாருங்க, அப்புறம் இப்போ இந்த ராகுங்கிற ஒரு திதி நல்ல திதியா இருந்ததுன்னா ராகு அதை பிரம்மாண்டப்படுத்துவார்னு சொல்லியிருக்கிறோமா அடுத்த வரியில? ராகு இங்க ஆமா. படம் போட்டு காட்டியிருக்கோமா? அப்ப இங்க சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய தன்மை, இந்த சுக்கிரன் ராகுவோட இணையும் போது அங்க பெரிய சினிமா ஸ்டாரா வந்தாங்களா? ஆமா, அதையும் ஒரு பலனா சொல்லலாங்களா? ஆமாய்யா, இப்ப வந்து நம்ம சொல்லலாம். ஜாதகத்துக்குள்ள எல்லாம் போலீங்க, எங்கேயுமே நல்லா கவனிங்க. இந்த ஜாதகத்தை ராசி நவாம்சம் எதையுமே நம்ம சாரம் எங்கேயுமே பார்க்கல. இந்த 5 விஷயங்களை மட்டும்தான் வச்சு பேசுறோம். அப்போ இந்த சுக்கிரன் என்ற சந்திரன் சந்திரன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு அழகுதான், சுக்கிரனும் அழகுதான். அந்த ரெண்டையுமே ராகுங்கிறவரு இன்னும் பிரம்மாண்டப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு ஸ்டார் அந்தஸ்து கிடைத்ததா அப்படிங்கிறதையும் நம்ம எடுக்கலாம் இல்லையா? ஆமாய்யா. சரிங்க, அடுத்து சொல்லுங்க. நட்சத்திரம் மகம், இதுக்கு என்ன சொல்றீங்க? மக நட்சத்திரம் வந்து சிம்ம லட்சணம் அமையுது. இல்ல, ராசிக்கெல்லாம் அந்த போகாதீங்க, ராசிக்கெல்லாம் போக கூடாதுங்க. மகம் நட்சத்திரம் இந்த சுபமா அசுபமா அதோட முடிஞ்சு போச்சு. நட்சத்திரம் இந்த இதான் சுபம் தான். சுப நட்சத்திரம், ஆமாங்க. அப்ப ஒரு நட்சத்திரம் சுபமா இருந்தா எந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகுங்க? நட்சத்திரத்துக்கு என்ன கிரகம் சொல்லியிருக்கிறோம்? புதன். புதன். வெரி குட். அப்ப புதன் வந்து இவங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதாவது புதன் அதாவது ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் இந்த அங்கத்தின்படி புதன் எங்களுக்கு இப்ப வேலை செய்யுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஆமாய்யா. சரிங்க, அதை வச்சு சொல்லுங்க. புதனுக்கு உண்டான அந்த அறிவு, ம், அந்த அறிவாற்றல் என்ன இருந்துச்சு, சரிங்க. அதை எப்போ பயன்படுத்தணும்னு நினைக்குமோ அந்த நேரத்தில் பயன்படுத்தி அதனுடைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். அந்த புதனோட அறிவாற்றல் வச்சுட்டு சரிங்க. என்ன நேரம் என்ன செய்யணும் ஆ, அதெல்லாம் அதை நம்ம பயன்படுத்தி அதை சாதகமான இதுல செயல்களை செஞ்சு ஒரு இது பண்ணாங்க. சரிங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பா எங்களுக்கு நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தது வாங்க, நாமயோகம். நாமயோகத்துக்கு என்ன கிரகம் சொல்லியிருக்காங்க? அதிகண்டம். அதிகண்டம் நாமயோகங்கிறது ஆ, அது வந்து கொஞ்சம் அதிகண்டம் அசுபம் அசுபம். நாமயோகம் இல்ல, அசுபம் நாமயோகம். அப்ப இது எங்க அது இங்க என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? அப்ப அதாவது புதன், அதாவது பிறந்த நட்சத்திரம் புதன் நல்லா இருக்கு. இந்த புதனை நல்லா ஆமா, இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் இதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் கேதுவை இங்க மறைவா இருந்து செய்யறான்னு சொல்றோம். கேது ஆமா. என்பவர் நெகட்டிவ் ரோலை பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறதுனால, தடுக்கக்கூடியவர், மறைக்கக்கூடியவர் எல்லாமே சொல்றதுனால இவர்களின் பூர்வ புண்ணியத்தின் அசுபத்தின்படி இவர்களுக்கு இந்த அறிவு, புதன் என்ற அறிவு சில நேரங்களில் தக்க நேரத்தில் இவர்களுடைய அறிவு சார்ந்த விஷயம், சிந்தனை சார்ந்த விஷயம் இவர்களுக்கு அதாவது கர்ணனுக்கு எப்படி கடைசி நேரத்துல மந்திரம் மறந்து போயிடுது இல்லைங்க, ஆமா, ஆமா, அந்த மாதிரியான சூழல் ஆமாய்யா. அப்படிங்கிறது இவர்களுக்கு நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்குங்க. அது நடந்து இருக்கும். அது எப்ப நடந்திருக்கு என்ன இருக்குங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதற்குள்ள போக வேணாம். ஆனாலும் இவர்களுக்கு இவ்வளவு அறிவுத்திறன், இவ்வளவு சிந்தனை திறன், நடிப்பு திறன், பல்வேறு ஆற்றல்கள் இருந்தாலும் நாமயோகம் அசுபமாக இருந்த காரணத்தினால் இவர்களுடைய பூர்வ புண்ணியம் அடிபட்டு போச்சு. வெரி குட். ஆமாங்க. அந்த அம்மாவோட குலதெய்வம் எதுன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த அம்மாவோட குலதெய்வம் எதுன்னு யாருக்குமே வெரி தெரியாது. குட், வெரி குட் பாயிண்ட். அவங்க தந்தையோட சொத்துக்கள் எதுவுமே அந்த அம்மாவுக்கு இல்ல. இதுல இன்னொரு பாயிண்ட் கூட எல்லாமே மேடம் அம்மாவுக்கு சுய சம்பாதிக்கலாம். மேடம் சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட் கூட இதுல நீங்க அடிஷனலா சொல்லலாம். நாமயோகத்துக்கு அதிபதி யாருங்க? குரு. எதுக்குய்யா? குரு தானே அதிபதி. அப்ப குரு ஆமா. வந்து இவங்களுக்கு இங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். குருவுக்கு என்ன சொல்லலாங்க? குரு பாதிக்கப்பட்டிருக்கோம். குரு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வருவாங்க? இவங்க மிதன குரு லக்னத்துல வந்து பிறந்திருக்காங்க. குரு இவங்களுக்கு உயிர் காரகத்துல 7ஆம் அதிபதியா வராங்க இல்லைங்க. அப்ப நம்ம போய் ஆமா. குரு தான் அங்க போய் திருமண வாழ்க்கை. குரு தான் அங்க போய் ஜாதகத்துல போய் அவர் வந்து கேந்திராதிபதி தோஷத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இந்த 5 விஷயங்களை இங்க காட்டி கொடுத்ததா இல்லையா? கண்டிப்பா. ஆமாங்க. சரிங்க, அடுத்து சொல்லுங்க. பவகர்ணத்துக்கு வாங்க. பவகர்ணம் சுபகர்ணம், இதுக்கு என்ன சொல்லுவீங்க? பவகர்ணம் சுபம். சிங்கம் மாதிரி அதனுடைய கருத்தினை இல்ல, நீங்க எல்லாமே சொல்லணும் இல்லைங்க ஐயா. கர்ணத்தினுடைய அந்த நிலத்தத்துவத்துக்கு என்ன சொல்றோம்? சனி செவ்வாயை கொண்டு வரணும். சனி செவ்வாயை கொண்டு வரணும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த சிங்கத்தை கொண்டு வரணும்.
அதுக்கப்புறம் கிரகம்னு பாத்தீங்கன்னா அது சூரியனும் சொல்லலாம், செவ்வாயும் சொல்லலாம். இத்தனையும் நீங்க ஆட் பண்ணி ம். இதனுடைய பலனை நீங்க வெளிப்படுத்தணும். சொல்லுங்க. இப்ப சனி செவ்வாய் கடினமான உழைப்பு, சனிக்கு உண்டான கடினமான உழைப்பு, வெரி குட். ரொம்ப கடினமான உழைப்பு இருந்துச்சு. ம். செவ்வாய்க்கு உண்டான அந்த விவேகமும் கொஞ்சம் சேர்ந்து ஆ தக்க நேரத்துல அதை பயன்படுத்திக்கிட்டாங்க நம்ம. சரிங்க ஐயா. வெரி குட், வெரி குட். குட். நன்றி. சரிங்க, வாழ்த்துக்கள். வேற யாராவது சொல்லலாமா? ஐயா வணக்கம் ஐயா. ஒரு தடவை கிளாஸ்ல சொன்ன ஞாபகம் இருக்கு சார் ஐயா. என்ன? இவங்களோட மரணம் வந்து ரகசியமானதா இருக்கும். ரகசியமானது நம்ம நேத்துக்கு அந்த நாமயோக வகுப்புல சொன்னோமே, அது இங்க மேட்ச் ஆகுதுங்களா? அதுதான். மேட்ச் ஆயிடுச்சுங்களா? அதுதான் அவ்வளவுதாங்க. சரிங்களா? அப்ப அந்த பாயிண்ட் இங்க மேட்ச் ஆகுது பாருங்க. ஆமாங்க வெரி ஐயா. குட், வெரி குட். அடுத்து யார் ஏதாவது சொல்றீங்க? இல்ல ஒரு பாயிண்ட் தெரிஞ்சா கூட சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜோதிட பலன் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல், ஆர்வம் வரும். ஐயா, இவங்க பவகரணமா இருக்கிறதுனால அந்த ஆ. சனி தொடர்பு இருக்கு, சனி செவ்வாய் அந்த இருக்கிறதுனாலதான் பொதுமக்களோட தொடர்பு உங்களுக்கு வெரி இருக்குது குட், இல்லையா? வெரி குட். அரசியல். வெரி குட், ஆ. வெரி குட். சரிங்க, வெரி குட். இது நல்ல பாயிண்ட். அடுத்ததுங்க. ஐயா உங்களுக்கு செந்தில்குமாரியா ஆளுமை நல்லா இருக்குங்கய்யா. எதுல இருந்து சொல்றீங்க ஆளுமை? பவம் அதையும் சேர்த்து இது சொல்லுங்க. அதையும் சேர்த்து சொல்லுங்க. வெரி குட். ஆ, பவகரணத்தில் ஆளுமை பிறந்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு ஆ, ஆளுமை சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிடுங்க. வெரி குட். இருந்தது. அதே மாதிரி ஒரு கம்பீரம் இருக்குங்கய்யா. குட். கம்பீரம் வெரி குட், வெரி குட். சிங்கம் மாதிரி அப்படியே ஒரு தோற்றம். சிங்கம் வந்து மாதிரி நின்னாவே எல்லாரும் கம்பீரமா. அப்படியே பயப்படுற மாதிரி ஒரு தோற்றம். ஓகே, ஆ, வெரி குட். சூரிய காரகத்துவம்னால ஒரு அரசாங்க ஒரு உயர் பதவிங்கிற மாதிரி. ஓகேங்க, ஓகேங்க. அரசாங்கத்தில் அதான் அரசாங்கமும் வச்சுக்கலாங்க ஐயா. பிறரை அதிகாரம் செலுத்தக்கூடிய இப்போ ஒரு ஆ, ஊருக்குள்ள ஒருத்தர் இருப்பாருங்க. அவர் எந்த அரசாங்கம் படிச்சிருக்க மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. இருந்தாலும் அந்த நபரை பார்த்து ஒரு 10 பேர் வந்து ஐயா சொல்லுங்க ஐயா நான் கேட்கறேன்னு நிப்பாங்க. ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆற்றல். அது பவகரணத்துக்கு இயற்கையா வருங்க. சரிங்க, வெரி குட். ஆ. அடுத்ததுங்க. அப்புறம் இது செவ்வாய்ங்கிறதுனால ம். வார செவ்வாய் அசுபம் ஆ பிறந்த கிழமை ஆ ஆ அது அடிபட்டு போமாய்யா. எப்படிங்க மறுபடியும் அது எது அடிபட்டு போங்கிறீங்க? அது தனி. அதாவது அது பவகரணத்துக்கு குணத்துல வந்துரும். குணத்துக்குள்ள வந்துரும். கண்டிப்பா வரும். செவ்வாயோட குணம் என்னங்க? அவசரப்படுறது, ஷார்ட் டெம்பர் ஆகிறது, சரி. அவசரம், பழிவாங்குற குணம். பழி பழிவாங்க. வாங்குற குணம்னு கூட வச்சுக்கலாம். சரி, அது ஓகேங்க. செவ்வாய்னாவே ஃபர்ஸ்ட் அந்த என்னங்க? அசுபம் வந்து அதிரடி. சுபமாயிருமான்னு கேக்குறேங்க. செவ்வாய் அப்படிலாம் கிடையாது. இது தனி கணக்கு. ஆ. ஒவ்வொன்றும் 5ம் தனித்தனி கணக்கு. ஓ சரிங்க இது சரிங்க சார். கிழமை வந்து சுபமா இருந்தா அந்த சுபம்ங்கிறது அந்த குணம் எடுத்துட்டு வந்து திதிங்க கூடிய சந்திரனுக்கு கண்டினியூ பண்ணும். அப்படியே பாருங்க, ஓ டிரான்ஸ்ஃபர். சரி. ஒரு ஒரு வெள்ளம் வந்து அப்படியே நதிநீர் அடுத்தடுத்து ஒண்ணு தொட்டுட்டு வர்ற மாதிரி நீங்க இமேஜ் பண்ணீங்க. இங்க கிழமை நல்லா ஆ. இருந்து திதி நல்லா இருக்கு அப்படின்னா இது 2 சூப்பரா வேலை செஞ்சிடும். 2மே அருமையா இவர்களுக்கு, அதாவது இவருடைய உடல் மனம் எல்லாமே வந்து இவர்களுடைய குணத்தோட ஒன்றி ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஆனா இங்க கிழமை வந்து குணம் வந்து அவசர குணம், கோபப்படக்கூடிய குணம், தடாலடியா வந்து எப்ப என்ன பேசுவாங்கன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனாலும் இங்க அடுத்தது இருக்கிறது சுபமான திதி, அதாவது மனுஷன் சொல்ற சந்திரனும் சுக்கரனும் இருக்கிறதுனால இந்த குணம் என்பது இந்த நல்ல ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய குணம் இருந்தாலும் கூட இந்த குணத்தை கெடுக்கக்கூடிய வேலையை இந்த கிழமை செஞ்சிடும் செவ்வாய். ஓ இப்ப புரியுதுங்களா? சரிங்க சரி. ஓகே, புரியுதுங்க ஓகே, புரியுதுங்க. நன்றிங்க. வாழ்த்துக்கள். சார் ஒரு டவுட். சொல்லுங்க. 7ஆம் அதிபதி வந்து குருவா இருக்காங்க. அப்ப அது நாம யோகத்தோடவும் குரு அதிகண்டமோட கனெக்ட் ஆகுறதுனாலதான் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை, இல்ல, குழந்தை ஆக்சுவலி இதெல்லாம். வந்துங்க மேடம், நம்ம வந்து அதனுடைய கால்குலேஷன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது வந்து ஓகே. நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா நிறைய கன்ஃபியூஷன் வரும். அப்புறம் மற்ற எல்லா விஷயத்துக்குமே கிரகங்களை உள்ள போய் பார்க்குற மாதிரி வந்துடும். நம்முடைய பயிற்சி இந்த 5 விஷயங்களை பார்த்துருக்குறோம். இந்த 5 விஷயங்கள்ல நம்ம வந்து இன்னும் ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பலன்களுக்கு நம்ம இன்னும் போகல. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே 5 அங்கங்களை கொண்டே அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும், அவரோட குணம் என்ன, மனம் என்ன, அவருடைய அழகு என்ன, ரசனை என்ன, அவர்களுடைய அறிவின் தன்மை என்ன, அவர்கள் பூர்வ வினை கர்மாவை எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க, இவர்களின் செயல்கள் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாவே அதுலயே அவங்க பாதி விஷயத்த சொல்லிடுறீங்கல்ல. ஓகே. அதுதான் நம்ம வந்து இப்ப இந்த ஆய்வுல நம்ம எடுத்துருக்கிறோம். இப்ப அவர்களுடைய உள்ளார்ந்த திருமண வாழ்க்கையாகட்டும், அல்லது வேறு விதமான அவர்களுடைய உறவு நிலைகளாகட்டும், பொருளாதார நிலையாகட்டும், அதையெல்லாம் நம்ம ஜாதகத்துல போய் பார்க்க போறோம். அதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகள்.
இப்ப நம்ம என்னன்னா ஏற்கனவே இந்த இந்த ஒரு மாதம் படித்த பஞ்ச அங்கங்களின் தன்மையிலேயே ஒரு ஜாதகருடைய தோராயமான மதிப்பீடு மார்க் போடுறோம். ஒரு ஜாதகத்துக்கு மார்க் போடுறோம். இந்த ஜாதகம் எவ்வளவு மதிப்பெண்களோடு வந்திருக்கிறது அப்படிங்கிற மார்க் போடும்போது பெரும்பான்மை அவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 திதியும் நட்சத்திரமும் நல்லா இருக்கு. நாமயோகம் மட்டும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சுபமா இருந்திருந்தா இவங்க வந்து இன்னும் ஒரு 90 வயசு வரைக்கும் கூட இருந்திருப்பாங்க. இன்னும் எக்ஸலண்டான ஆளுமையோட போயிருப்பாங்க. ஓகேங்களா? கரணமே அசுபமா போயிருந்தாலும் கூட நல்லா கவனிங்க. நடுவில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் நாமயோகம் யாருக்கெல்லாம் சுபமா இருக்கோ அவர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜாதகத்துக்கு ஒரு 80 மார்க் போட்டுடலாம். அவர்கள் ஏழ்மை நிலையில இருக்காங்களோ வசதியான நிலையில இருக்காங்களோ அதெல்லாம் அடுத்தது. அருமையான வாழ்க்கையில வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவர்கள் பூர்த்தி ஆவாங்க அப்படின்னு அர்த்தம். 3 நிலைகள் என்பது ரொம்ப முக்கியத்துவமான நிலைகள். திதி நட்சத்திரம் நாமயோகம். இந்த 3ல எது ஒண்ணு அசுபமானாலும் சரி 2 அசுபமா இருந்தாலும் அதற்கேற்ற கடினமான சூழல்களை அவர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறது அர்த்தங்க. ஓகே சார். சரி, அடுத்த ஜாதகம் போலாமா? செவ்வாய் சொல்லுங்க. சார் ஒரு நிமிஷம். செவ்வாய் அசுபம்ங்கிறத வச்சு அதுக்கு சொல்றோம். பட் ராசியில வந்து செவ்வாய் வக்ரமா இருக்காரு சார். அப்படியே மேடம் கம்ப்ளீட்டா மறுபடியும் கன்ஃபியூஸ் ராசியை பண்ணாதீங்க வந்து மேடம். சொல்றபோது மாறிடுமா? மேடம் மாறிடுமா? ராசிக்கெல்லாம் இப்ப போகாதீங்க மேடம். நம்முடைய சரி சரி. வகுப்பு வந்து இப்ப 5 அங்கங்களோட முடிக்கிறோம். கரெக்ட் கரெக்ட் உங்களுக்கு சார். இங்க ராசி மண்டலம் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஜாதகத்துல நான் இங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில் 5 கரெக்ட் தானான்னு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. நானே சரி இதை சார். கற்பனையா ஒரு 5 கொடுத்த மாதிரி இல்ல எல்லாரும் நினைப்பாங்க. இப்ப இது வந்து நான் யூடியூப்ல போட போறேன். யூடியூப்ல பாக்குறீங்க நானே இதை கற்பனையில போட்டிருக்கேங்கிற மாதிரி கொண்டு வருவாங்கல்ல. சோ அதனால சரி ஒரு சார். எவிடன்ஸுக்கு இந்த ஜாதகம் கொடுத்துருக்கோம். நம்முடைய பயிற்சியின் நோக்கம் என்ன? இது வரைக்கும் இந்த ஒரு மாதத்துல 5 அங்கங்களை விரிவா பார்த்திருக்கிறோம். இதை நாம இங்க ப்ரூவ் பண்றோம். சரி சார். நீங்க சரி ராசி சார். நவாம்சத்தின் அடிப்படையில போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியில வரும். அதெல்லாம் இப்ப எல்லாருக்கும் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடும். வித்தியாசம் வரும் எல்லாமே. வித்தியாசமும் வரும். நிறைய இது என்ன சொல்றது கிளாரிபிகேஷன்லாம் நம்ம எங்கேயோ போவோம் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சரி இது சார். சரி. தோராயமா இந்த ஜெயிக்கக்கூடிய ஜாதகமா, இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட வலிமையான ஜாதகம், இந்த ஜாதகம் மார்க் போடக்கூடிய ஜாதகமாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பார்த்த உடனே. அதற்கான விளக்கங்களை இப்ப பாக்குறோம் மேடம். சரிங்க சார். ஓகே மேடம், ஆல் தி பெஸ்ட். சரிங்க, அடுத்த ஜாதகம் போலாம். ஐயா ஐயா சொல்லுங்க. அவங்க அந்த செவ்வாய்க்கிழமை பிறந்ததுனாலங்கயா ரொம்ப தீவிரமான ஒரு தைரியமானவங்களாகவும் வெரி குட் வெரி குட். பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்களாகவும் எதிரிகளை வந்து துவசம் பண்ணக்கூடிய எண்ணம் உண்டானவங்களாகவும் எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய செயல்திறன்கள் பவகரணத்தின் மூலமா வந்தது அவருக்கு. எண்ணங்கள்னு அந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது. ஆமாங்க ஐயா, அது வந்து பவகரணத்துக்கு அப்புறம் அந்த செவ்வாயா இருக்கனால அந்த சொத்து சேர்க்கையா, செவ்வாய் வந்து சொத்து சேர்க்கைக்கு வந்து செவ்வாய் வராதுங்க ஐயா. செவ்வாய் வந்து குணத்தோட முடிஞ்சு. சரிங்க. சொத்து எல்லாமே வந்து நட்சத்திரத்துக்கு உட்பட்டதுங்க. நட்சத்திரம் திதி வந்து உங்களுக்கு தோஷம் இல்லாத திதியாயிருக்கு. அது சொல்லலாங்க, மனசு சொல்லலாம். அங்க பாருங்க சஷ்டி, அங்க பாருங்க சுபம், சஷ்டி, வீரம். மனசுல வந்து எதுக்குமே பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா சஷ்டிங்கிறது வீரத்தை குறிக்கக்கூடிய திதி இல்ல. தைரியம். அந்த கடவுளுங்கிற இது அனுமானத்துல வச்சு பார்க்கும்போது அவங்க நம்ம பழனி மலை கோயிலுக்கு அந்த தங்க விக்கிரகம் ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான இதெல்லாம் பண்ணாங்க. நல்ல பாயிண்ட், வெரி குட். அந்த செவ்வாய் இருந்ததுனாலதான் அந்த ஆதிக்கம் அவங்களுக்கு அந்த முருகனுடைய வழிபாடுங்கிறது அதிகமா இருந்தது. திதியை வந்து நீங்க செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணி நம்ம அங்கேயும் கொண்டு வரலாம். ஆமாங்க. இந்த உங்களுக்கு கௌலவமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கௌலவம் இதுன்னு வரும்போது அதுலயும் உங்களுக்கு இது அடுத்த ஜாதகம், இந்திரா காந்தி அம்மையார் ஜாதகம். வேற மாத்திட்டேன் அடுத்தது. சரிங்க, இப்ப நம்ம வெரி குட்டுங்க. எனக்கு சொன்ன பாயிண்ட்லாம் சூப்பர், வெரி குட். இப்ப நம்ம வந்து அடுத்த ஜாதகம் இந்திரா காந்தி அம்மையார், மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். இவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும், இரும்பு பெண்மணி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அம்மையாருடைய ஜாதகம் அப்படின்னா இவர்கள் கிழமை பிறந்தது திங்கட்கிழமை, சுபக்கிழமையிலே பிறந்துட்டாங்க. அடுத்து பாருங்க சஷ்டி. இந்த சஷ்டிங்கிறது பாருங்க, நான் ஜெயலலிதா அம்மையாருக்குன்னு நினைச்சிட்டேன். இப்ப இவங்க ஜாதகம் தான் சஷ்டி, சாரி. இப்ப சஷ்டி அப்படிங்கிறது இவங்க பிறந்திருக்காங்க.
வீரம், வீர பெண்மணி அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், இவர்கள் சுப நட்சத்திரம். இவர்களுக்கும் பாருங்க நாம யோகங்கிறது கண்டம் நாம யோகத்துல பிறந்திருக்காங்க. அதாவது 4 விஷயம் சுபமா இருக்கு, நாம யோகம் மட்டும் அசுபமா மாட்டிக்கிடுச்சு. அப்ப நாம யோகம் மட்டும் அசுபமா வருதுன்னாவே என்ன சொல்றோம்? பூர்வ புண்ணிய கர்மா, அசுப கர்மா அதிகமாக கொண்ட ஜாதகம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம். இப்ப இப்ப இதுக்கு பலன் சொல்லுங்க, யார் சொல்றீங்க சொல்லுங்க. ஐயா கிழமைக்கு சொல்லவாங்க ஐயா. என்ன மேடம்? கிழமை திங்கள் கிழமை. சொல்லுங்க. வெரி குட். திங்கள் நல்ல சுபம், நல்ல மென்மையானவரா இருப்பாரு. மென்மை, சந்திரனுடைய தன்மை, அமைதியா இருப்பாங்க, கவர்ச்சிகரமான தோற்றம் இருக்கும், உண்மையா இருப்பாங்க இல்லையா? குட். திதி திதி சஷ்டி திதிக்கு வேற யாரையாச்சும் சொல்லுங்க. சஷ்டி திதி சொல்லுங்க. சஷ்டி திதி சந்திரன் சுக்கரனை கொண்டு வாங்க. இப்ப இவங்களுக்கு சந்திரனும் சுக்கரனும் இவங்களுக்கும் நல்லபடியா தான் இருந்திருக்கும், மதிநுட்பம் இருந்திருக்கும். இவர்கள் வந்து சுக்கரன் எல்லாரும் நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்படியே அழகா, அப்படியே இந்த சினிமா நடிகைகளை மட்டும்தான் சுக்கரன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. பல பேர் வந்து விரும்பக்கூடிய முகம் எதுவாக இருந்தாலும் அது சுக்கரன் ஆளுமே உண்டுன்னு அர்த்தம். இப்போ இன்னைக்கு ஒரு பிரமுகர், ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறாரு, கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு இந்த செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய பிரபலம் எந்த நபராக இருந்தாலும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் இங்கே பிரபலமாக வர முடியுங்க. ஏதோ ஒரு வகையில் அங்கே முகம் எங்களுக்கு பிடிக்கிறதுனால தானுங்க, பல பேருக்கு வந்து பிடித்த நபராக இருக்கிறதுனால தான் நாங்கள் வராங்க அவங்க. அப்போ அங்கே இவர்களுக்கு சந்திரன் சுக்கரன் ரெண்டுமே இவர்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்க. அடுத்து இது ரெண்டுமே ராகுவோடைய பிரம்மாண்டத்தை கொடுக்குது பாருங்க. அப்படியே மேல இருக்கிற ரெண்டுமே சுபமா இருக்கு. அப்படியே 100% ராகு கிட்ட கொண்டு போய் பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டு போகுது, அறிவுக்கு எடுத்துட்டு போகுது. இவங்கள மாதிரி அறிவு பெண்மணி யாருமே கிடையாது. எப்படி வேணாலும் எந்த சூழல்ல வேணாலும் இவர்கள் தன்னுடைய அறிவு மதிநுட்பத்தினால வந்து பெரிய பெரிய சாணக்கியத்தனமான பெரிய பெரிய மதிநுட்பத்துல பெரிய பெரிய தலைவர்களை எல்லாமே அஞ்சி நடுங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்த பெண்மணியா இருந்ததா சரித்திரம் சொல்லுது. இப்ப பாருங்க, நட்சத்திரம் உத்திராடம், சூரியனோட நட்சத்திரம். இப்ப நட்சத்திரம் புதன். அப்போ சூரியனும் புதனும் அப்படிங்கும் போது புதாதித்ய யோகம் இந்த நட்சத்திரத்துக்குள்ளே வந்துருச்சு பாருங்க. எவ்வளவு விஷயங்களை கொண்டு வரலாம். நம்ம ஜாதகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை நாம் உள்ளே கொண்டு வர முடியும். அடுத்தபடியா நாம யோகம் கண்டத்துல போயிட்டதுனால இவ்வளவு விஷயங்கள் அறிந்த, இவ்வளவு விஷயங்கள் பிளஸிங்க கொடுத்த இந்த விதி என்பது இவர்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் பலனான சில கர்ம வினை தொடர்பு இருந்ததால் இவர்களுக்கு நாம யோகத்தின் அடிப்படையில் அங்கே குருவின் தன்மை பாதிக்கப்பட்டு விட்டது. குருவின் தன்மை பாதிக்கப்பட்டு குருவின் மூலமான பல இழப்புகளையும் அவர்கள் சந்தித்தார்கள் அப்படிங்கிறதும் உண்டு. அடுத்ததாக கரணம், இவர்களுக்கு கௌளவ கரணம், சுப கரணம். இப்போதான் நம்ம சொன்னோம், கௌளவங்கிறது ஆழ்ந்த அறிவு, ஆழ்ந்த ஆராய்ச்சி, தீர்க்கமான ஆழ்ந்த ஆராய்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காரணம், அற்புதமான காரணம். அந்த வகையிலே இந்த ஜாதகருக்கு இதன் அடிப்படையிலே ஜாதகத்தை பார்த்த உடனே அவர்களுடைய பெரும்பான்மையான விஷயங்களை ஒரு ஜோதிடர் கணக்கீடு செய்ய வேண்டும். இப்போ இந்திரா காந்தி அம்மையார் அப்படிங்கிறதுனால நம்ம அவங்கள பற்றி தெரியுது, பேசிட்டோம். புதுசாக நம்மகிட்ட ஒரு ஜாதகம் வருதுன்னா அந்த ஜாதகத்தில் இந்த 5 அங்கங்களில் பெரும்பாலும் எல்லாம் சுபமாக இருக்கு அப்படின்னா ஓகே, ஹி வில் பி சக்சீடட் அப்படின்னு உடனே நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணுங்க. இதற்கு யாராவது பலன் சொல்றீங்களா? சார் இதுல போல்டா இருக்கிறதுக்கு எது சார் வரும்? சக்தியா வீரம்ங்கிறதா? இது குணம்ங்க. குணமும் கரணமும் குணமும் சேர்ந்து ஒருத்தருடைய, ஏன்னா ஒருத்தருடைய செயல் தானே குணத்தை நம்ம சொல்றோம். அவன் ரொம்ப அது என்ன சொல்றது, அடாவடியான ஆளுங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க, அங்க என்ன வரும்? செயல் ஒண்ணு வரும். அந்த செயலை நீங்க குணமா வெளி மக்கள் பார்க்கிறோம் நாம. அப்போ கர்ணமும் கிழமையும் இணையும் பொழுது அவர்களுடைய வெளித்தன்மை நமக்கு அப்படியே வரும். அப்ப இவங்களுக்கு திங்கள் மேடம் சொன்ன மாதிரி மென்மையான குணம் கொண்டவர், ஆழ்ந்த ஞானம், ஆழ்ந்த விஷயத்தை எதையுமே இப்ப இந்த ஜாதகர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அப்படிங்களா சரிங்க அப்படிலாம் கேட்டுக்க மாட்டாங்க. அதை வந்து இவர்கள் வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஜாதகராக இருந்தாலும், ஏன்னால் இங்க திங்கள் அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிறது சிந்தனையில வந்து இவர்களுக்கு எதையுமே ஆழ்ந்து ஒரு விஷயத்தை பார்க்காம மேலோட்டமா ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காக முடிவு பண்ண மாட்டாங்க.
சரிங்க மேடம். வேற யாரு டவுட்டு அல்லது பலன் சொல்லுங்க. பலன் தான் சொல்லணும் டக்கு டக்குன்னு. ஒவ்வொரு பலனை சொல்லுங்க. உங்களுக்கு எது தோணுதோ சொல்லுங்க. இந்த ராகு கேது அந்த ராகு கேது இணைத்து கூட நீங்க சொல்லலாம். உங்களுக்கு இன்னொரு குழு கொடுக்குறேன். ராகு என்பவர் பலனை வளர்ப்பவருங்க. அங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ராகுங்கிறவர் பலனை கிடைத்த விஷயத்தை அப்படியே பிரம்மாண்டப்படுத்துபவர். கேது என்பவர் கிடைத்த அப்படியே விஷயத்தை அப்படியே வந்து அபகரிப்பவர் அல்லது அதை துண்டித்து எறியக்கூடியவர். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நாம யோகம் ஒருத்தருக்கு சிறப்பா சுபமா இருந்தா மட்டும்தான், அதற்கு மேல இருக்கக்கூடிய 3 நிலைகள் நல்லா இருந்தாலும் அதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை நாமயோகம் செஞ்சு தரும். நாமயோகம் அசுபமா போயிடுச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா, மேல இருக்கிற 3 நிலைகள் சுபத்துவமா இருந்தாலும் கூட இந்த நாமயோகம் சரியான நேரத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. அதுக்குதான் நான் கர்ணனை உதாரணத்துக்கு சொன்னேன். கர்ணனுக்கு கடைசி நேரத்துல அவ்வளவு ஆற்றல் பொருந்திய நபரா இருந்தாலும் எல்லாமே மறந்து போயிடுது, எல்லா சக்தியும் போயிடுது, கடைசியா அவரோட உயிரையும் தூக்கிடுறாரு வந்து. ஓகே, இப்ப சொல்லுங்க. சனி கிரகத்தினால அதிபதி மகர ராசிக்கு பூர்வ புண்ணியத்துல வந்து இரும்புனால ஒரு கேடு இருந்தது, அதாவது புல்லட். அது பிரச்சனை இருக்குமா ஐயா? பூர்வ புண்ணியத்தினால அவங்க புல்லட்னால கத்துருக்காங்க. வந்து வாடிக்காடே கட்டிருக்காங்க. நன்றி கேட்டுருவோம். நாமயோகம் என்ன பேரு பாருங்க, கண்டமா? கண்டம். கண்டத்தோடைய மீனிங் என்னங்க? ஒரு கண்டம் உண்டு அப்படிங்கிறமில்ல, ஒரு கண்டம் உண்டு அப்படிங்கிறமில்ல. அந்த புல்லட் அடிபட்டு அதோட பிரயோகமா இருப்பான் சனி. எதிர்பாராத மரணம். கரெக்டுங்க. இந்த இலங்கை இல்லையா, இந்த நட்சத்திரம் வந்து நட்சத்திரம்ன்றனால வந்தது வட்டது வைக்கிறது அந்த பிரச்சனை வந்தது. ரெண்டாவது இந்த ஹிந்தி புரட்சி இதெல்லாம் வந்தது. சோ அதெல்லாம் இவங்க அந்த உத்திராட நட்சத்திரத்தினால இவங்க நிறைய விதமான அந்த சவால்களையும் இவங்க சமாளிச்சு. ஆனா சவால்களை மீண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நட்சத்திரம் நல்லா இருக்குல்ல, சுப நட்சத்திரமா இருந்ததுனால அதிகாரம் தொடர்பான ஆளுமை தொடர்பான இவர்கள் எடுத்த அனைத்து விஷயத்திலிருந்து மீண்டு வந்துட்டாங்க. ஆனா மீண்டு வந்தாலும் அதிலிருந்து மீண்டு சக்சஸ் ரேட்டிங்லாம் வந்து எல்லாமே பண்ணாலும் அடுத்து வந்து நாமயோகம் மாட்டிக்கிட்டதுனால எதிர்பாராத விதமான ஒரு அவயோகம் என்பது ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஜாதகத்துல நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக ஒரு ஜாதகத்துல நாமயோகம் அசுபமா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நம்ம விழிப்புணர்வை கொடுத்துதான் தீரணும். சரி, புண்ணியம் வந்து நல்லா இருக்குன்னு சார் எடுத்துக்கணும். இதுல என்னங்க மேடம்? பூர்வ புண்ணியம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தானே எடுத்துக்கணும். பூர்வ புண்ணியம் வந்து இவங்களுக்கு நல்லா இல்லைன்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த நாமயோகம் வந்து நாமயோகம் உங்களுக்கு அசுப நாமயோகம் வந்துருச்சுனாவே சார், பூர்வ புண்ணிய ஜாதகத்துல 5ஆம் இடம் நல்லா இருக்கு சார், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கார் சார், குரு பார்த்துட்டார் சார், சந்திரன் பார்த்துட்டார் சார், சூப்பரா வந்து சுப கிரகங்கள் பார்க்குது, வளர்பிறை சந்திரன், அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுங்க. நாமயோகம் அங்கே அசுபமாக வந்தால் அவர்களின் பூர்வ வினை கர்மா அசுப கர்மா நிறைவாக கொண்டு வந்தவர் அப்படின்னு அர்த்தம். நாமயோகம் சுபநாமயோகத்துல பிறந்திருக்காங்கன்னா பூர்வ வினையில வந்து சஞ்சீத கர்மாவை வந்து சுபத்துவமா நிறைய கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்ப வந்து அப்பா வழி அந்த இவங்க வந்து ஒரு பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி அந்த அப்பா வழியில அந்த விஷயமும் கிடைச்சிருக்கு. பூர்வ புண்ணியம் உயிர் வந்து அந்த சுட்டு கொன்னது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு இல்லையா? இதுல நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயம் பார்க்கணும் மேடம். எப்படி பார்க்கணும்னா, இவங்களுக்கு பாருங்க அவயோகி சந்திரனா வராங்க. அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே, அவயோகி சந்திரன். இப்ப அவயோகி சந்திரனா இருக்கும்போது இந்த உடல் என்ற இந்த நிலைக்கு எப்ப வேணாலும் ஒரு பாதிப்பு உண்டு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம எடுத்துக்கணும். உடலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா உடலுக்கு வந்து செக்யூரிட்டி பண்றதோ உடலை வந்து பாதுகாக்கிறதோ செஞ்சுக்கணும். எந்த நேரத்தில் வேணுமோ, ஏன்னா கண்டம் நாமயோகத்துல பிறந்திருக்காங்க. அந்த கண்டம் நாமயோகம் அவயோகின் வாயிலாக அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதும் இவர்களுக்கு ஒரு சூழ்நிலை உண்டு. ஆகவே அது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்.
இதுக்கப்புறம் இன்னும் டெபினிஷன் வேணுங்கும் போது நம்மளாம் ஜாதக அதாவது ஜோதிட பயிற்சி முடிக்கும் போது இந்த ராசி நவாம்சத்துல கிரகங்களின் அமர்வுகளை கொண்டு நம்ம நிறைய பலன் பார்க்க போறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம பார்த்த இதே விஷயத்தை கிரகங்களோடு நம்ம வந்து இணைக்க போறோம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 70-80% உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் எல்லாம் வந்துடும். ஏன்னா நம்ம ஒன்றும் அதை படிக்கல இல்லையா, நம்ம ஒன்றும் அதுக்கெல்லாம் போகாதனால நம்ம அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இவங்களுடைய முடிவு தவறானதா இருந்தாலும் அதுல போல்டா யார் சொல்லியும் கேட்காம போல்டா இருந்தது, அது எதனால சார்? அது எதனால சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நானும் யோசிச்சேன். போல்டுன்னு சொல்றது செயல் தானே மேடம். செயல் எதை மேடம் சொல்லுங்க. கௌலவம் மேடம், கௌலவம். கௌலவ காரணம் வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் ஆழ்ந்து எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க வேண்டாம், அதெல்லாம் போய் தீர்க்க அதை பார்க்காத வர முடியாது, நான் என்ன நடந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் என்னை விடுங்க அப்படின்றவாங்க. கௌலவ காரணத்துல பிறந்தவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க எதையும், வந்து அவர்கள் என்ன செய்யறன்னு வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனாலும் ஆழ்ந்து அவர்கள் ஒரு செயலை வந்து முடிக்காத வெளியில வர மாட்டாங்க. கௌலவ கரணத்தில் பிறந்தவர்களால நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. நல்ல விஷயத்துல இறங்கிட்டாலும் அவர்கள் அந்த நல்ல விஷயத்தை 100% முடிக்கிற வரைக்கும் போராடுவாங்க. அதே போல அவர்களுக்கு சில விஷயங்கள் வந்து கெட்டதோ ஒரு நெகட்டிவ்ல போனாலும் ஒரு நபர்கள் ஒரு சில ஜாதகர்கள் அதிலும் டீப்பா உள்ள போயிட்டு வெளியே வருவாங்க. ஆகவே கௌலவம் என்பது டீப் அப்படின்னு அர்த்தம். டீப் பயங்கரமான ஆழம். பத்தரை கரணம் அப்படிங்கிறது மேலோட்டமான பரவலான சர்ச்சிங். பத்திரை கரணம்லாம் அப்படியே சும்மா மேலோட்டமா பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு கோபம் வருது பிரச்சனை வருதுன்னா மேலோட்டமா பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க, அடுத்தது போயிடும். இது ஐயா பெருமாளுங்க, ஐயா சொல்லுங்க ஐயா. திங்கட்கிழமை பிறந்த கிழமையா இருக்குங்கிறதுனால அன்னைக்கு சந்திரனுடைய இதனால மேன்மை தங்கிய சிந்தனைங்க. குட். ரெண்டாவது வந்து சஷ்டி பிறந்த திதியில் இருந்ததுனால உங்களுக்கு கல்வி மேலாண்மை ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குட். அதே போலங்க சுப திதி சுப கிழமையா இருக்கனால நம்ம கிழமைக்கு சூரியனை சொல்லியிருக்கேன் இல்லைங்க, அந்த சூரியனையும் நீங்க சந்திரனோட இணைச்சிக்கணும். சூரியனுடைய இதுல வரும்போதுங்க உத்திராடம் வந்து சூரியனுடைய நட்சத்திரமா வர்றதுனாலங்க அவங்க அந்த அவ்வளவு பெரிய அந்த உயர்ந்த பதவிக்கு போய் அந்த ராகுனுடைய இது இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணினாலுமே அவங்களுடைய அத்தனை செயல்பாடுகளுமே பிரம்மாண்டமாவே தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருந்ததுங்க. அதோட அவங்க வந்து கேதுனுடைய தன்மை உத்திராடத்தில் கேதுனுடைய தன்மை வரனால அவங்க நாட்டக்காரனாகவும் இருந்தாங்கிறதையும் சொல்லலாங்க. சரிங்க சொல்லலாங்க. இந்த கௌரவங்கிறது இருந்ததுனால அவங்க வந்து தன்னுடைய அந்த முதல்ல அந்த பிரதம மந்திரிங்கிற இடத்துல உட்கார்ந்து அவங்க செய்யக்கூடிய செய்திகள் எல்லாமே தனக்குத்தானே அவங்க வந்து எல்லா முடிவுகளையும் எடுத்து செய்யக்கூடிய தன்மையில தான் அவங்களுடைய செயல்பாடுகளும் இருந்ததுங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது அவங்க வந்து பல தடவை வந்து இவங்களை வந்து இந்த சீக்கியர்களுக்கு வந்து நம்ம அமிர்தசரஸ்ல ஆக்ஷன் எடுத்த பிறகு அவங்கள வச்சுக்கிற வேணாங்கிறத பல பேர் சொல்லியும் கூட அவங்க கேட்கலைங்க. அதன் அடிப்படையில அவங்க அந்த கண்டத்தை இந்த நாமயோகம் சரியில்லைங்கிறதுனால அவங்க அந்த வச்சுக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்களாலே அவங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையே வந்திருக்குங்க. ஓகேங்க. அப்ப கண்டம் அப்படிங்கிறது அந்த நாமயோகம் அப்படிங்கிறது ஒரு வகையான கடுமையான அசுபத்தை, மற்ற விஷயங்கள் ஏனைய விஷயங்கள் 4 விஷயம் சுபமா இருக்கிறதுனால அவர்களுக்கு நல்ல மதிப்பீடு, அதிகாரம், ஆளுமை நிறைந்த அதிகாரம் நிறைந்த மரியாதை மிக்க வாழ்க்கையை, செல்வம் மிக்க, அதே மாதிரி மிகப்பெரிய உயரிய குடும்பத்தில் பிறந்த அனைத்து விஷயங்களையும் கொடுத்தாலும் கூட இந்த கண்டம்ங்கக்கூடிய ஒரு நாமயோகம் ஒண்ணு இருந்ததுனால அவர்களுக்கு சில எதிர்பாராத விஷயங்களையும் கொடுத்தது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஜாதகத்துல அந்த கண்டத்தினுடைய தன்மையை அது காட்டிருச்சு அப்படிங்கிறத அவங்க மற்றவங்க சொல்லியும் அதை எடுத்துக்கலைங்கும் போது அப்ப அந்த இதை அவங்கள அது அந்த இதை நோக்கி கொண்டு போகுதுங்கிறதானே அர்த்தம். ஆமாங்க ஐயா, கரெக்ட் ஐயா, வெரி குட். ரெண்டாவது பூர்வ புண்ணியம்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய அம்மாவினுடைய பூர்வ புண்ணியத்தளவுக்கு அவங்க அப்பாவினுடைய பூர்வ புண்ணியங்கள் இருந்ததா சொல்ல முடியாது நீங்க. ஆமாங்க. இப்ப மேலோட்டமா பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து அதுல வந்து அவர்களுக்கு பூர்வ புண்ணியம் பாதிக்கப்பட்டது. அதாவது வெளிப்பேச்சுல வச்சு நம்ம பார்க்கும்போது உயர்ந்த குடும்பம் நல்ல அந்தஸ்து உள்ள குடும்பம்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க.
ஆனா அவங்களுடைய பூர்வ புண்ணிய இதுகள்னு சொல்லி நம்ம எடுத்து உள்ள போகக்கூடிய காலகட்டங்கள் வரும்போது இந்த அம்மாவுக்கு அந்த பூர்வ புண்ணியம் அவங்க அப்பாவினுடைய பூர்வ புண்ணியங்களுடைய இதனாலதான் இவங்க கண்ட யோகத்துல பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குங்க. ஆமாங்க, நம்ம யோகத்தை பத்தி சொல்லும்போது சொன்னோம் இல்லையா, நம்முடைய முன்னோர்கள் செய்த என்னென்ன வினைப்பயன்கள் இருக்கோ அந்த வினைப்பயன்களின் தொகுப்பு தான் வந்து நாம யோகமா உட்காரும் அப்படிங்கறத ஒரு வார்த்தை சொன்னா இல்லைங்க. அந்த ஞான யோகத்துல அவங்களுக்கு அது அவங்களுடைய முன்னோர்களுடைய தன்மையினால அது கண்டமா மாறி. ஆமாங்க, ஒவ்வொன்றுக்கும் லிங்க்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப என்ன சொல்றோம், அந்த அஞ்சுமே வந்து அந்த அஞ்சுமே வந்து ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. கண்டிப்பாங்க, இன்டர்லிங்க். அந்த இன்டர்லிங்க் தான் எக்ஸ்பேண்டபிளா ராசி நவாம்சம் இந்த கிரக அமர்வுகள்ல நமக்கு வெளிச்ச போட்டு இன்னும் டீட்டெயில்டா நமக்கு ப்ரிடிக்ஷனா காட்டும். வெரி குட், ஓகேங்க. அடுத்த பாப்போம் ஜாதகம். இது ஐயா திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடகர் அவருடைய ஜாதகம். அவருக்கு ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, செவ்வாய்க்கிழமை தான் பிறந்திருக்காரு, அசுபம். திதி வந்து சஷ்டியில பிறந்திருக்காரு, சுபம். நட்சத்திரம் ஆயில்யம், அசுபம். பிறந்த நாமயோகம் வியாகாதம், இதுவும் அசுபமா போச்சு. பிறந்த காரணம் கெவலவம், இவருக்கு அது ஒண்ணு சுபம். இப்ப இவருக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான அசுபங்கள் இங்க இருக்குங்க. 3 விதமான அசுபங்கள் இவருடைய ஜாதகத்துல இண்டிகேட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இவருக்கும் செவ்வாய் என்ற அந்த கிழமையின் அசுபம் இருக்கிறதுனால மென்மையான நபராக வெளியில் தெரிந்தாலும் எதையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்ற அவசரம் இதெல்லாம் அவருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அவசரம், வேகம் எல்லாமே அவருக்கு குணத்தின் அடிப்படையில் அங்க இருந்திருக்கும். அதே போல பிறந்த கர்ணம் அப்படிங்கிறது இவருக்கு சுபமா கௌரவமா இருக்கிறதுனால இவருக்கும் ஆழ்ந்த எதையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயங்கள் இவருக்கு இருந்திருக்கும். திதி சஷ்டி இங்க சுபமா இருக்கிறதுனால இவருக்கு சந்திரன் சுக்கரன் அப்படிங்கக்கூடிய 2 விஷயங்கள் இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா, திதி ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. அது இருந்ததன் காரணத்தினால இவருக்கு மனம் சார்ந்த விஷயங்கள், மெமரி பவர், எல்லா விஷயமும் இவருக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ராகு என்ற பிரம்மாண்டம் இவருக்கு கொண்டு போய் அடுத்தது நட்சத்திரம் என்ற அறிவுக்கு கொடுக்குது. ஆனால் இவருக்கு இந்த நட்சத்திரமும் நாமயோகமும் அசுபமாக இருந்த காரணத்தினாலே இவருக்கும் இவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதமான சில சோதனைகள், பாதிப்புகள் வந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது தொழில் ரீதியிலையும் எதிர்பாராத ஒரு விஷயத்தை சந்தித்தார். அதே போல இவருடைய மரணம் அப்படிங்கிறதும் வந்து யாருமே நம்ம நினைச்சு பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இவருக்கு வந்து சோதனையான காலமா மாறிடுச்சு. இதற்கு உங்களுக்கு தெரிந்த பலன் என்ன சொல்றீங்க, சொல்லுங்க. சார் உடம்பு சரியில்லாம இருந்து ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தானே சார் இறந்து போனாங்க? இல்லைங்களா, கோவிட்ல தானே போய் அன்எக்ஸ்பெக்டடா மாட்டிக்கிட்டாரு. ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. சரி, அதான் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அதுவே வந்து ஒரு அசுபம் தானே. ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததா சொல்ல முடியாதுங்க. கூடுதலா போனா அதிகபட்சம் போனா 10 நாள், ஒரு வாரத்துக்குள்ளங்க அவர். ஏன்னா அந்த கொரோனா டயத்துல வந்து செக்கப்புக்கு போற மாதிரி தானே சொன்னாங்க. கொஞ்சம் ஏதோ உடம்பு ஃபீவரா இருக்கு, செக்கப்ல போய் செக் பண்ண போனவரை தாங்க அங்க வந்து அதாவது உண்மையான சூழ்நிலை இல்லாமல் வேணும்னே நடந்த ஒரு நிகழ்வு மாதிரிதான் சித்தரிக்கப்பட்டுச்சு. இல்ல அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனாலும் யாரும் எதிர்பாராமல் அங்க வந்து விளைவு நடந்தது இல்ல அவருக்கு. அந்த நாமயோகத்தினுடைய இது வியாகாதம்ங்கிற ஒரு இது அசுபமா இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு போயிடுச்சு. அசுபம் இருந்ததுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமயோகம் எவ்வளவு வலிமையா வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு தான் நான் மெயினா நாமயோகத்தை பேஸ் பண்ணிய ஜாதகத்தை மட்டும் எடுத்திருக்கிறேன். நான் நிறைய உதாரண ஜாதகம் இருந்தாலும் ஏன் நாமயோக அசுபத்தை மட்டும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணேன் அப்படின்னா அதற்கு காரணம் தாங்க. இந்த நாமயோகம் ஏனாங்க ஒரு மனிதனின் இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகோட போயிடுச்சுன்னு சொல்றதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அந்த தலைக்கு வரும் ஆபத்தை தலைப்பாக்கையோடு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து நாமயோகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. தலைக்கு வந்ததை தலையோடையே அமுச்சு விட்டுரும். அதுதான் நாமயோக அசுபமா வந்தா அதுதான் கொடுமை. சரியான 3 ஜாதகத்திலயுமே இது நாமயோகத்தினாலதான் அந்த பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கு. நாமயோகம் அசுபமா இருந்தா மேக்சிமம் ஒரு சிலர் என்ன ஏதோ ஒரு காரணியினால அல்லது ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பாவக வலிமை, கிரக வலிமையினால மேபி மாற்றங்கள் வரலாம்.
ஆனால் மெஜாரிட்டியா இந்த 5 அங்கங்களின் தன்மைகள் தான் ஒரு மனிதனை வந்து ஆட்கொள்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மைங்க. சரிங்க, அடுத்த உதாரண ஜாதகம் போவோம். அடுத்து பாருங்க, நடிகை சார் அதுல அபயோகி சார் ஒரே ஒரு சந்தேகம். அபயோகி குருவா இருக்கிறதுனால கொஞ்சம் பையனால எல்லாம் கொஞ்சம் கடன் எல்லாம் நிறைய வாங்கி கஷ்டப்பட்டாரோ? கண்டிப்பா 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 எல்லாமே லிங்க் தாங்க. குருன்னு வந்துட்டீங்களா அந்த குருவுக்கு போயிடணும், அவ்வளவுதான். நாமயோகம் அசுபத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளால பாதிப்புகள் கண்டிப்பா அடைவாங்க. வக்கரம் அடைந்தா மட்டும் ரொம்ப ஏமாற்றப்பட்டாரு. அதே ஆமாங்க, அது நடக்கும். பொருளாதாரத்துல வந்து நிறைய ஏமாறுவாங்க. குரு பொருளாதாரம் தானேங்க. ஆமா, பொருளாதாரத்துல ஏமாற வாய்ப்பு உண்டு. பெருசா வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில அவங்க வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால செலவழிஞ்சிரும். அந்த குருவை வைத்துக்கொண்டு நீங்க நிறைய விஷயம் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே மேடம். இப்போ நம்ம அடுத்த ஜாதகம் நடிகை ஸ்ரீதேவி அவர்களுடைய ஜாதகம். இவர்களுக்கும் பாருங்க, ஒரே ஒரு ஜாதகம் மட்டும் சுபத்துல ஒண்ணு கொடுக்கலான்னு இதுல கொடுத்துருக்கேன். ஆனா இவங்களுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் 3மே அசுபம். ஃபர்ஸ்ட் 3மே அசுபம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கிழமை கரணம் அசுபமா வரலாம். நம்முடைய விதியில என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கிழமை கரணம் வந்துச்சுன்னா அவங்களோட குணத்தில் செயலில் மட்டுமே தப்பா இருக்கும். ஊர்ல தப்பா பேசுவாங்க, என்னையா ஒரு செயலே சரியில்லைப்பா அப்படின்னு. கொஞ்சம் கெட்ட பேர் வருங்க, அவ்வளவுதான். ஆனா அவர்கள் வாழ்க்கையில நல்லா தான் இருப்பாங்க. திதி நட்சத்திரம் நாம யோகம் 3 நல்லா வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில என்னவோ நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் திதி நட்சத்திர நாம யோகத்துல 1 அசுபம் ஆயிட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் பார்க்கறதுக்கு என்னவோ பெருசா அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கனாலும் சிரமங்கள் கொண்ட வாழ்க்கை தான் எங்களுக்கு இருக்கும். சந்திரன் அப்படின்னாவே வந்துங்க மாற்றங்களுக்கு உட்பட்டது இல்லையா? திதி வந்து சந்திரன் நம்ம சொல்லியிருக்கோம், மாற்றங்களுக்கு உட்பட்டது. அப்போ அதிகப்படியான மாற்றங்களை இவர்கள் வாழ்க்கையில இவர்கள் அனுபவிச்சாங்க. நடிகை ஸ்ரீதேவி பத்திலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல உங்களுக்கு. அவர்கள் இங்க நடிகை குழந்தை நட்சத்திரமா வந்தாங்க, அப்புறம் நடிகைனாங்க, அப்புறம் இங்க பாலிவுட் பக்கம் போனாங்க, அங்க போய் பயங்கரமா ஏகப்பட்ட மாற்றங்கள், அப்புறம் மறுபடியும் இங்க வந்தாங்க. அது எப்படி எப்படியோ அவர்களுடைய லைஃப்ல வந்து ஒரு அன்பேலன்ஸ்டா தான் இருந்தது. இதற்கு உங்களுக்கு தெரிந்த பலன் ஏதா இருந்தா சொல்லுங்க, அண்ணா அடுத்த ஜாதகம் போலாம். நவமி நம்ம பிறந்த தேதி நவமிங்கிறதுனாலங்கயா அவங்களுக்கு அந்த சமூக அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அதாவதுங்க, நவமி திதியினுடைய பலன் என்னங்க, அவர்கள் வந்து சொந்த மண்ணுல ஜனிக்க முடியாது. ராமருக்கு என்ன நடந்தது அப்படியே நடக்கும் இல்லையா? ஆமா, அவங்களுடைய சுக்கிரன் தானே அவங்களுடைய சொந்த மண்ணுல இருக்க முடியாது. நான் உலகம் சுற்றி எல்லாமே அங்கங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு அந்த நவமிக்கு வரும். அப்படிங்கறதுனால அவர்களுடைய லைஃபும் அப்படிதான் இருந்தது அப்படிங்கறத நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது உள் விஷயமா இருந்தாலும் வெளியில சமூக அந்தஸ்துங்கிறது ஒண்ணு. சமூக அந்தஸ்து சார், இப்ப இது வந்து என்னன்னா, ஒரு ஜாதகருடைய சூட்சும பலன்களை இது 5 வெளிப்படுத்தும். சமூக அந்தஸ்துல பிரபலமாயிட்டாங்க, பொருளாதாரத்துல மேல வந்துட்டாங்க, நல்ல பாடகர், நல்ல நடிகர், நல்ல எப்படி சொல்றது, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், நம்ம பதவி பெரிய பதவியில இருந்தாங்கன்னு சொன்னா அது ஜாதக அமைப்பு கட்டமைப்புல வந்து இருக்கக்கூடிய யோக பலன்ல அதெல்லாம் நடந்துரும். ஆனா இங்க வந்து நம்ம எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி, ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இப்ப எடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு ஜாதகத்தை. யாருக்கும் தெரியாத ஆழமான ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதற்குரிய சீக்ரெட் எப்படி அவர்களோட ரியாலிட்டி லைஃப்ல எப்படி அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது இவர்கள் வெளியிலே எந்த அளவுக்கு பெரிய ஹீரோயினா இப்படிதான் வந்திருந்தாலும் 3 விஷயங்கள் அசுபமாக இருந்ததன் காரணத்தினால இவர்கள் ஒரு பெரிய லைஃப்ல வந்து ஏதோ ஒரு சந்தோஷத்துல பெருசா அனுபவிச்சிருக்க முடியாது. பர்சனலா அவர்களுடைய தொடர்பு, ஃபேமிலியில தொடர்பு அல்லது நட்பு ரீதியில தொடர்பு இருக்கிறவங்கள கேட்டா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சரிங்க, அடுத்த ஜாதகத்தை போலாம். இவரு பாருங்க, ஒசாமா பின் லேடன். இவருக்கு பத்தி எல்லாம் தெரியுங்களா? இவர் யாருன்னு தெரியுமா எல்லாருக்கும்?
தீவிரவாதிங்க. ஆமாங்க, ஒரு தீவிரவாதி. இந்த தீவிரவாதி அப்படிங்கிறவரு இவருக்கு பாருங்க, மேல இருக்கிற ரெண்டுமே சுபம், அடுத்து இருக்கிற ரெண்டுமே சுபம். இவரை வந்து எங்கேயுமே பிடிக்க முடியல, இவருடைய இதுல வந்து எதையுமே பண்ண முடியல. கடைசியா அவர் வந்து ஒரு பெரிய நாடு, அந்த நாடு பெரிய அளவுக்கு அவரை போய் சர்ச் பண்ணி வந்து அவரை வந்து காலி பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய முடிவு எப்படி இருந்ததுன்னு காட்டிலும் அவருடைய வாழ்நாள்ல வந்து ஒரு பெரிய நாட்டையே, வல்லரசு நாட்டையே அச்சுறுத்துற மாதிரியான நிலையில இந்த வின்லேடன் அப்படிங்கிறவருடைய ஜாதகம் இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, சுபம் கிழமையினையும் சுபத்துல பிறந்துட்டாரு, திதியும் வந்து சுபத்துல பிறந்துட்டாரு. நட்சத்திரம் அப்படிங்கிறது புதன். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது என்னதுங்க, அறிவு சார்ந்த விஷயம் இல்லையா? அதை இவர் நல்ல வழியில செலுத்தல. இவருக்கு கொடுத்த நட்சத்திரம் விசாகம் சார், குரு சார். குரு அசுப நட்சத்திரம் தாங்க மேடம். குருனாவே நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லவர் அப்படிங்கிறது மைண்ட் செட் ஆயிட்டோம். அதான் பிரச்சனை. குரு பார்வை, ஆகா சூப்பர், குருவின் சேர்க்கை அருமை, அற்புதம், குரு பார்வை, கோடு புண்ணியம், இப்படிலாம் சொல்லி சொல்லி எல்லாம் வந்து குருவை வந்து குருனாவே ஒரு பெரிய குரு தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. விசாக நட்சத்திரம் அசுப நட்சத்திரங்க. ஆகவே அப்படிப்பட்ட குருவின் அற்புதமான ஒரு தன்மைகள் எல்லாமே இவருக்கு அசுபத்துக்கு தான் பயன்பட்டது. இங்க இருக்கக்கூடிய நாம யோகம், பூர்வ வினை கர்மங்கள் இவருக்கு நிறைய அனுபவிக்கக்கூடிய ஆற்றலோடு வந்தாலும் கூட இங்கே அறிவு என்ற புதன் என்ற கிரகம் இவருக்கு தவறான வழியில் செயல்பட்டதால் இங்கே இவருக்கு ராகு என்ற பிரம்மாண்டம் அசுபத்தை நோக்கி இவருக்கு செலுத்தப்பட்டது. அப்படியே ஒரு மேலோட்டமா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த 5 அங்கங்களை வச்சு நம்ம வந்து என்ன நம்ம மனசுக்கு தோணுதோ டக்கு டக்குன்னு அந்த ஜாதகத்துக்கு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடணுங்க. இப்போ இவ்வளவு நேரம் பேசுனது ஜாதகத்துல 5 நிலைகள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு நீங்க ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். கிழமை, திதி, நட்சத்திரம், நாமயோகம், கரணத்தை பொறுத்து இந்த ஜாதகருக்கு இப்படிலாம் இருக்குங்க அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் அதுல 2 சரியா வந்துடும். பொறுத்தளவுக்கு கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவன் அந்த மாதிரி தானேங்க இவருடைய வாழ்க்கை. ஆமா ஆமா, நட்சத்திரம் வந்து ஒருத்தருக்கு வந்து சரியில்லாம ஜாதகத்துல புதன் நல்லா இருந்து, அறிவு கிரகமான புதன் நல்லா இருந்து, எல்லாமே நல்லா இருந்து, 5ஆம் இடம் நல்லா இருக்கு, அறிவு பாவம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் நட்சத்திரம் அசுபமாக இருந்தால் அவர்களின் அறிவு, மதிநுட்பம், ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாவக அல்லது பாவக அதிபதியின் தன்மைகளில் இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாம் தவறான நிலைக்கு பயன்படுங்க. ஒரு ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் பண்ண மாதிரி. ஆமாங்க, ஏன்னா ஒரு மனிதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து அறிவு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அந்த நட்சத்திரமும் வந்து ஊழ்வினை கர்மாவின் அடிப்படையில தானே செயல்படுது அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம். அப்படிங்கறதுனால நட்சத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கிறது இது பண்ணுங்க. அதே மாதிரி நட்சத்திர அதிபதி பிளஸ் அந்த நட்சத்திரத்தோட கிரகம், அதாவது இங்க பாருங்க நட்சத்திர அதிபதி குரு, குரு பிளஸ் புதன் ரெண்டையும் எடுத்துக்கணும். அப்ப குருவும் புதனும் வந்து பகை கிரகங்கள் தான். குருவுக்கு புதனை பிடிக்கும், ஆனா புதனுக்கு குருவை பிடிக்காதுங்க. இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறக்கிறாரு, மிருகசீரிஷ நட்சத்திரம் சுப நட்சத்திரம் தான். ஆனா அதனுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த காற்று தத்துவத்தின் அதிபதி யாரு, புதனை வர்றாரு. அப்ப செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாதே. அப்போ மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு, செவ்வாய் நட்சத்திரத்துல சித்திரை அவிட்டத்துல பிறக்கிறாரு அப்படின்னாலும் அவர்களுக்கும் சில நேரங்களில் தன்னுடைய மிகப்பெரியதொரு அறிவு திறன் என்பது சில நேரத்தில் தடுமாறச் செய்யும். அவசரப்பட்டு அறிவை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பிறர் அறிவுரையே கூறினாலும் அந்த அறிவுரை பலனற்று போகும். எந்த அளவுக்கு ஜோதிடம் பாருங்க ஷார்ப்னஸா இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல போய் சார் நீங்க சுப நட்சத்திரம் தானே சார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனுடைய தத்துவத்தின் அதிபதியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்ப இங்க திங்கட்கிழமையை பாக்குறீங்கன்னா திங்கட்கிழமைக்கு சூரியன் தான் அந்த கிழமையின் அதிபதி, அதாவது நெருப்பு தத்துவம். அப்போ சூரியனும் சந்திரனும் அங்க வந்து இணையும் பொழுது என்ன யோகம் வரும், அமாவாசை யோகம் வருங்களா? அந்த யோகத்தின் அமைப்பு ஒரு பிறந்த கிழமையினாலேயே இந்த ஜாதகருக்கு ஏற்படும். அமாவாசை யோகத்துக்கு என்ன அர்த்தங்க? மர்மமான, மறைமுகமான, ரகசியமான, அத்தனை சொல்றீங்கல்ல. இவருடைய திட்டங்கள் வந்து இவருடைய அறிவு திட்டங்கள், மதிநுட்பங்கள் எல்லாமே ரகசியமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி
மிகப்பெரிய உயர் மட்டத்துல நடக்கக்கூடிய ஆற்றல் அந்த அறிவுக்கு உண்டு அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும்ல. அப்போ உங்களுக்கு தெரிந்த ஜோதிட காரணிகளை எல்லா காரணிகளையுமே கிரகம், நட்சத்திரம், அந்த தத்துவ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நீங்க வந்து பலனா எடுக்கும்போது ஏராளமான பலன் இந்த 5 அங்கத்துக்குள்ளேயே வெளியே வந்துருங்க. நிறைய நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு செயல் செஞ்சாலும் கூட எந்த நாடுகளாலையும் இவர் எங்க இருக்கிறாருங்கிறதவே கண்டுபிடிக்க முடியாம தானே இருக்குது கடைசி வரை. ஆமாங்க, அது காரணம் என்னன்னா பாருங்க, நட்சத்திரத்துக்கு மேலேயும் 2 சுபம், கீழேயும் 2 சுபம். இதே நாம யோகம் மட்டும் அசுபத்துல மாட்டியிருந்தாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அவரு எங்க சாதனம் ஆரம்பத்திலே அவர் வந்து பப்ளிக்ல வந்து அவர் வந்து சுட்டிருப்பாங்க, ஏதோ நடந்திருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே அது நடந்தது. ஆரம்ப காலத்திலேயே அவர் வந்து நடந்திருக்கும். அந்த யோகம் வந்து நல்லா இருந்ததுனால இவ்வளவு காலம் அவர் தள்ளி நல்லா இருந்ததுனால வந்து அந்த யோகம் வந்து இவரை காப்பாத்திடுச்சு. பூர்வ புண்ணியம் வந்து அவரை வந்து பயங்கரமா காப்பாத்தி அங்க அந்த மற்ற நாடுகளுக்கு, நமக்கு அந்த ஹிஸ்டரி பெருசா தெரியாதுங்க, பட் இருந்தாலும் அவரை போய் சுட்டு பிடிச்சாங்க அப்படிங்கிற செய்தி தெரியறதுனால நம்ம அதை கொண்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பெரிய அளவிற்கு பல நாடுகளால் தேடப்பட்டு இறுதியிலே சுட்டு பிடித்த ஒரு நபர் இந்த ஜாதகர். அதுல ரொம்ப மெயினான காரணமா இருந்ததுங்க அந்த அதுக்குள்ள நம்ம போவோம். நம்ம ஜோதிட ஆய்வோட நிறுத்திக்கலாம். ஏன்னா இது யூடியூப்ல வர்றதுனால நம்ம தேவையில்லாதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஜோதிட ஆய்விற்கு அந்த ஜாதகருக்கு இந்த 5 நிலைகள் அப்படிங்கறதுனால இந்த 5 நிலைகள்ல நட்சத்திரம் இவருக்கு அசுபமாக இருந்தது, மேல 2 கீழே 2 ரொம்ப ரொம்ப சுபத்துவமா இருந்ததுனால மிகப்பெரிய அறிவாற்றல், மிகப்பெரிய நுட்பம் அனைத்தும் கொண்ட நபராக இவர் வந்து இருந்தார் அப்படிங்கிறது இப்ப புரியுதுங்களா அப்படிங்கறத நமக்கு சொல்ல வரோம். சரி, வேற யாராவது பலன் சொல்றக்கூடிய விருப்பம் இருக்குங்களா? விசாக நட்சத்திரம்ன்றப்பயே அதிகப்படியான ஆசைங்கிறது அந்த இடத்துல வந்துருது. சோ அவரோட புதன் வந்து ஆசை தூண்டுறதுல இவர் மாட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் ஆயிருக்கும் அதனாலயே. ஓகேங்க, வெரி குட். அதுவும் சொல்லலாம். புத்திய ரெண்டாவது மனோ அதிகம். அந்த திங்கட்கிழமை பிறந்ததுனால எதையுமே அந்த சாதிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அவரோட விஷயம் இருப்பாரு. ஆமாங்க, கரெக்ட் தான். இப்ப பாருங்க, இப்ப நம்மளுடைய இதுவரை நம்ம படித்த இந்த 5 அங்கங்களின் நிலையின்படி இந்த 5 நிலைகள் மட்டுமே ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே இப்படியெல்லாம் இந்த ஜாதகருக்கான ஒரு வாய்ப்புகள், ஆற்றல்கள், எண்ணங்கள், செயல்கள் வெளிப்படலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டு சொல்லிடுது. இந்த மைண்டு சொல்லி நம்ம வந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு, ஒரு மதிப்பெண்ணை நம்ம போட்டுக்கிறோம். இதனுடைய பலனை நம்ம ஜாதகருக்கு, அதாவது அந்த நம்ம வாடிக்கையாளருக்கு அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம மைண்ட்ல வந்து ரீட் ஆயிடும். ஆக இது வந்து ஒரு 50% ஜாதகம், 70% ஜாதகம். இப்ப 4 நிலைகள் அசுபமா இருந்து ஒரு நிலை மட்டும் சுபமா இருக்குன்னா அது வந்து டோட்டலா ஒரு 80% ஃபெயிலியரான ஜாதகங்கிறது கண்டுபிடிச்சிடறோம். அதை அந்த நிலையோடு, அந்த சிந்தனையோடே நீங்க அப்படியே ராசி மண்டலத்துல போய் ஏனைய ஆய்வுகளை செய்யும் பொழுது இதை நீங்க மெமரி, அதாவது இதை பேஸ் ஸ்கேலா வச்சுக்கிட்டே நீங்க அந்த பலன்லாம் சொன்னீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டா அந்த பலன்கள் வெளிப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அடிப்படை ஆதாரத்திற்கு இந்த 5 நிலைகள் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. சரிங்களா? சரிங்க, இப்ப இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே.